ரைட். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கோர்ஸ், அது என்ன கோர்ஸை பற்றி, ஸோ என்னென்ன படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், உங்களுக்கு என்ன அதில் பெனிஃபிட்ஸ் என்ற விஷயங்களை படிக்க முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எப்பவுமே யார்கிட்ட நாம் படிக்கிறோம் என்றது தான். என்ன என்ன செய்யணும், யார்கிட்ட நாம் படிக்கிறோம். நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறோம், அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் நாம் எடுக்கணும்னா நம்ம ஃபுல் ஆர்என்டி செய்யணும், ரிசர்ச் செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஷான் அருண்ஜித். ஸோ ஐசி இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ அதோட வந்து சீக்கஸ் கிளவுட்ன்ற ஒரு ஐடி கம்பெனியில் வந்து நான் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன் 1.5 இயராக. அதே மாதிரி இந்த டீச்சிங் ஃபீல்டில், ஸோ டெவலப்பர் ஸ்டாக் அகாடமியில் வந்து இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன் தமிழ் ப்ரோக்ராம்ஸுக்கு. இப்போ ஸோ ஏர்லியராக வந்து நான் சிங்கள மீடியத்தில் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருந்தேன். அது ஒரு 1.5 இயராக நான் செஞ்சுட்ருக்கேன். ஸோ மோர் தென் 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழில் என்னட்ட படிச்சிருக்காங்க. அதோட வந்து இது உங்களோட இஎஸ்டி என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குரிய புது பேட்ச். ரைட். ஸோ என்ற லிங்க்டின் இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் நான் செஞ்சுட்டு இருக்கேன், என்னென்ன விஷயங்கள் எனக்கு தெரியுன்ற விஷயங்களை பார்த்து நீங்கள் ஒரு என்னை பற்றின ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து கொள்ளலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்களோட அகாடமியை பற்றி சொல்லணும். இது வந்து டெவலப்பர் ஸ்டாக் அகாடமி வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ பாப்புலர் ஆகி கொண்டு வருது. ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் வந்து மோர் தென் 7 or 8 ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். எங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து நாங்கள் மதர் டங்க்லேயே வந்து படிப்பிக்கிறது. ஸோ சிங்கள மீடியம், தமிழ் மீடியம் வந்து ஸோ எல்லாருக்கும் ஈஸியாக கன்வே ஆகிற வழியில் அவங்களோட ஓன் லாங்குவேஜில் படிப்பிக்கிறது எங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. தமிழில் வந்து ஒரு மோர் தென் 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் சிங்கள மீடியத்தில் வந்து மோர் தென் 800 ஸ்டூடெண்ட்ஸ் டீம். இது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு பிக் அச்சீவ்மெண்ட். ஸோ இப்போ புதுசாக ஒரு பேட்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சிங்களத்தில். ஸோ அதோட சேர்த்து நாங்கள் 1300+ ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல் ரிவ்யூஸ், அதோட வந்து எங்களோட ரேட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து எங்களோட வெப்சைட் developerstack.com அதுக்குள்ள போய் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கான ரிவ்யூஸ் வந்தது, நாங்கள் என்னென்ன மாதிரி கோர்சஸ் ஃபாலோ பண்ணுறோம், என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து நாங்கள் இதில் சொல்லித்தரோம் என்ற விஷயங்களை வந்து எங்களோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஸோ இதில் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ரைட். டிப்ளமா லெவல், சர்டிஃபிகேட் லெவல், ப்ரொஜெக்ட் பேஸ்ட், இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங், ஃப்ரீ பூட் கேம்ப்ஸ், ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ், அதோட வந்து அட்வான்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ இதில் தமிழில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்ண்டா சர்டிஃபிகேஷன் லெவலில் வந்து ஃபுல் ஸ்டாக் மாஸ்டர் ப்ரோக்ராம் ஆல்ரெடி 2 பேட்சஸ் வந்து ஆன்கோயிங். அண்ட் இப்போ கரண்டாக வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்க என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். ரைட். ஃப்ரீ போட் கேம்ப்ஸ் உங்களுக்கு தெரியும் டீம், நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. தமிழ்லையும் அது ஃப்ரீ பூட் கேம்ப் போய் கொண்டு இருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் நினைக்கிறோம் 3 பூட் கேம்ப்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு பூட் கேம்ப், வெப் பேசிக் சிஎஸ்எஸ் HTML ஒரு பூட் கேம்ப், ஜாவாக்கு ஒரு பூட் கேம்ப். ஸோ மோர் தென் 300+ பார்ட்டிசிபெண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு 5+ ஃபைவ் அவுட் ஆஃப் 5 ரேட்டிங் தந்து சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்து போயிருக்காங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். நீங்கள் எங்களை ஸோ அந்த பூட் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணதான் தான். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸில் போய் நீங்கள் கமெண்ட்ஸ் செக்ஷனில் பார்க்கலாம். அந்த டீச்சிங் ஸ்டைலில் பற்றின கமெண்ட் அடுத்த இல்லாட்டி நீங்கள் எகெயின் அந்த பூட் கேம்ப் வீடியோஸை ரிஃபர் பண்ணுறது மூலமாக இந்த டீச்சிங் ஸ்டைல் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது அப்படி இல்லாட்டி இந்த கோர்ஸ் இஎஸ்டி என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் ஒரு முதல் 5 செஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே 100% ஃப்ரீயாக எல்லாரும் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஸோ பே பண்ணாக்களும் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஸோ பே பண்ணாதாக்கள் வந்து இந்த ஸ்டைலை பார்த்து அது உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்குது, ஓகே ரைட் இவர்கிட்ட நாம் படித்தால் நாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாம் இசையலாம் என்று விளங்குற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஃப்யூச்சரில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ரைட். ஸோ இப்போ நாம் இந்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் பற்றின ஒரு ஐடியா எடுப்போம். என்ன இது ப்ரோக்ராம் கண்டென்ட். ஸோ நான் வந்து ஒரு ட்ரோவையில் போகிறேன். EST. ரைட். ஸோ இஎஸ்டின்றது வந்து என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். ஸோ இந்த நேம்லேயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். ஸோ இந்த கோர்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து ஐடியா என்னென்னா ஒரு 2 விஷயம். எல்லாரும் வந்து ஐடிக்குள்ளே வரணும். ஸோ அது எங்களோட அகாடமியில் ஒரு ஆம்பிஷன். ஆனால் டீம் ஒரு
ஐடிக்குள்ள வாரத்துக்கு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தடையா இருக்கு. ஒன்று வந்து லாங்குவேஜ். இப்போ சொல்லுவோமே, ஒரு ஓ லெவல் ஏ லெவல்ல இருந்து ஸ்கூல் லீவ் பண்றாங்களா இருக்கட்டும், அல்லது வந்து ஓ லெவலோடய படிப்பு விடுறாங்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து இருக்கிற இந்த ஐடிக்குள்ள வாரத்துக்கு இருக்கிற மேஜரான ஒரு இது வந்து பேரியர் வந்து இந்த லாங்குவேஜ் தான், இங்கிலீஷ். ஸோ எந்த கோர்ஸ் எங்க எடுத்தாலும் சரி இந்த இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதோட வந்து இப்போ யூடியூப்ஸ் எடுத்தாலும் சரி, எங்கிருந்து ஆரம்பிச்சு போறன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நாம என்ன செய்வோம், இப்போ எதுவுமே தெரியாத ஒருவர் வந்து ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணணும்னா எப்படி போய் சர்ச் பண்ணுவார்? எங்க யூடியூப்ல போயிட்டு ஹவு டு டெவலப் மொபைல் ஆப், இல்லாட்டி மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் சர்ச் பண்ணுவார். பட் அவருக்கு தெரியாத விஷயம் எப்படி ப்ராப்பரா நாம் அந்த இதை இது செய்யணும், அனுகமனம் பண்ற விஷயம் தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கட நோக்கம் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ற கோர்ஸ் வந்து மதர் டங்ல இருக்கணும். ஸோ இதுல பெனிஃபிட் வந்து என்ன, எல்லாருக்கும் எல்லா வகையிலையும் போய் சேரும். ஸோ அது ஓ லெவல் படிச்சுட்டு லீவான ஆளா இருக்கட்டும், இல்லாட்டி ஏ லெவல் படிச்சுட்டு லீவா இருக்கிற ஆளா இருக்கட்டும், இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆளா இருக்கட்டும், தெரியாத ஆளா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து சமனா வந்து நம்மளோட கண்டென்ட் வந்து போகும். அடுத்தது வந்து மோ அண்டர்ஸ்டாண்டபிளா வந்து விளங்கி கொள்ளலாம். இங்கிலீஷ்ல படிக்கிறதோட எப்பயும் நம்மளோட மதர் டங்ல படிக்கிறது கூட அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஸோ அதால வந்து நாங்கள் இந்த கோர்ஸை வந்து நாங்கள் டிசைன் பண்ணது மதர் டங்ல கொடுக்கணும். அதோட வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக். ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தால், இப்போ கரண்டா இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்தால், ஐடி இண்டஸ்ட்ரியில மேஜரா என்ன இருக்கும், ஒரு டெக்னாலஜிஸ் இருக்கும். எந்த கம்பெனி எடுத்தாலும் அந்த கம்பெனியில் இந்த டெக்னாலஜிஸ் தான் என்ற அளவு இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் ரியாக்ட். ஸோ நான் ஈஸியாக போடுறதுக்காக மேர்ன் போடுறேன், மேர்ன் ஸ்டாக். ஸோ இதுகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற டீம், மேர்னட் என்ன, சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் என்னன்னு எல்லாமே வந்து வெரி பேசிக்ல இருந்து வரும். இப்போ ஜஸ்ட் ஒரு நம்மள ப்ரோக்ராமை பற்றின ஒரு ஐடியா தான் தான். ஸோ மேர்ன் ஸ்டாக், அடுத்தது வந்து ஆங்குலர் ஜாவா ஃபுல் ஸ்டாக், ஆங்குலர் அண்ட் ஜாவா. ஸோ இந்த ரெண்டு டெக்னாலஜிஸுமே வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ல வந்து மேஜரான ப்ராடக்ட்ஸை கவர் பண்ணிடும். அதாவது வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட், அடுத்தது வந்து சிஸ்டம் டெவலப்மெண்ட். இந்த மூணுக்கும் வந்து இந்த ரெண்டு டெக்னாலஜிஸை வச்சே கவர் பண்ணிடுவாங்க. ஸோ பேலன்ஸ்டாக நம்ம டெவலப்மெண்ட்ல வந்து இருக்கிறது வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் சூஸ் பண்ண ஒரு ஃபேமஸ் ஃப்ரேம் ஒர்க் தான் ரியாக்ட் நேட்டிவ். இதை தாண்டி நிறைய இருக்கு டீம். ஆண்ட்ராய்ட் இது ஆண்ட்ராய்டு இருக்கு, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இருக்கு, அடுத்து வந்து ஃப்ளட்டர் இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கு. பட் நாங்கள் சூஸ் பண்ணது வந்து ரியாக்ட் நேட்டிவ். அதுக்கான ரீசன் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இப்படி 3 டெக்னாலஜிஸ் வந்து ஒரு கிங் மாதிரி இருக்காங்க. நாங்கள் பிளான் பண்ண ரைட், இந்த ஒரு கோர்ஸ் மூலமாகவே இவ்வளோ இந்த 3 டெக்னாலஜிஸையும் நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நாம டெலிவர் பண்ணுவோமா இருந்தால் அவருக்கு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சு கொள்ளணும் எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதுக்கு மேல படிக்கிற எல்லாமே அவர் பூஸ்ட் பண்றதுக்காக தான் இருக்கும். சரிதானே? ஸோ அதான் எங்கட இந்த கோர்ஸ் ரயில் அதோட கம்ப்ளீட் பேக்காக கொடுக்கணும். இப்போ மேர்ன் ஸ்டாக் தனியாக ஒரு இடத்த கோர்சஸ் நடக்குது, ஆங்குலருக்கு தனியாக நடக்குது, ரியாக்ட் நேட்டிவ் நடக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தனித்தனி கோர்சஸாக படிக்கிறத விட எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுக்கணும். அதோட வந்து ஒரு ரீசனபிளான ஒரு இதுக்குள்ளே கொடுக்கணும், பட்ஜெட்டுக்குள்ளே கொடுக்கணும். எல்லாராலையும் எல்லாத்துக்கும் எஃபர்ட் பண்ண இல்லாட்டி. ஸோ நாங்கள் யோசிச்சது வந்து ரைட், இந்த டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் எல்லாராலையும் படிக்கக்கூடிய விதத்தில் இந்த கோர்ஸ் டிசைன் பண்ண முடியாது. நாங்கள் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரைஸஸையும் வந்து அப்படியே டிசைன் பண்ணி நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து அட்மின் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ரைட், நெக்ஸ்ட் உங்களுக்கு இது ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம், நம்ம ஒரு R&D செஞ்சு பார்ப்போம். நாங்கள் படிப்பிக்கிற இந்த டெக்னாலஜிஸ் வந்து கரண்டாக இண்டஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு இருக்கு என்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நீங்கள் சும்மா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், டாப் 10 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் 2024. ஸோ இந்த கீக் ஃபார் கீக்ஸ் வந்து ஒரு ட்ரஸ்டபுளான சைட், நிறைய விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற சைட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து டாப் 10லேயே முதல் 4க்குள்ளே வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பைத்தன், செகண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், தேர்ட் ஜாவா அண்ட் CNC++. அப்போ முதல் 4ல் வந்து நம்ம மேஜராக வந்து இது 3 லாங்குவேஜை வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம் இந்த கோர்ஸில். ஸோ உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டும் வரும், ஜாவாவும் வரும், அதோட C++. இந்த C++ எப்படி வரும்ன்றதை வந்து நான் இப்போ அடுத்த ஃபர்தராக சொல்கிறேன். உங்களோட கம்ப்ளிமெண்ட்ரி கோர்ஸாக வந்து உங்களுக்கு C++ வரும். ரைட், அடுத்தது வந்து இதில் இருக்கிற எல்லா லாங்குவேஜஸும் வந்து வெரி ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வரும், 0ல இருந்து தான் படிப்போம். உங்களுக்கு வேரியபிள் என்னன்னு சொல்லி தரதுல இருந்து கடைசியாக வந்து அதில் மாஸ்டர் கன்செப்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு லேகும் இல்லாமல் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ நாங்கள் டார்கெட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து
ஓ லெவல்ல இருந்து லீவ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். சரிதானே? ஏன் ஓ லெவல்ல இருந்து வரவருக்கு ஒரு ஐடி பேக்ரவுண்ட் சம்டைம் இல்லாம இருக்கலாம், இல்ல இந்த இங்கிலீஷ் பிரச்சனை இருக்கலாம், இல்லாட்டி டெக்னாலஜிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு பேரியர் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட எங்களோட கோர்ஸ் வந்து முடிகிற பட்சத்தில் அதில் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஸோ அதுக்கு எப்படி டீச் பண்ணணுமோ அப்படி தான் நாங்கள் டீச் பண்ணுவோம். இப்போ ஜாவான்னு சொன்னால் நாங்கள் இவ்வளோத்துக்கு பேசிக்ஸில் வந்து கொண்டு போவோம், எவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போகணுமோ அவ்வளோத்துக்கு ஸ்லோவாக, அவ்வளோத்துக்கு எல்லா டெலிவர் பண்ணுற எல்லா கண்டென்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நீங்கள் அதில் ப்ரொஃபஷனல் ஆகி வார மாதிரி தான் நாங்கள் கொண்டு போவோம். ஸோ எங்களோட பாஸ்ட் 2 பேட்சஸ் வந்து கேட்டு நீங்கள் காய்ச்சி பார்க்கலாம், ரிவ்யூ எடுத்து பார்க்கலாம். அவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு ஸ்பீடில் நாங்கள் கொண்டு போவோம். ஸோ சப்போஸ் இப்போ உங்களோட பேட்சில் வந்து ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணுறாங்களா இருப்பீங்களா இருந்தால் எல்லாரும் கண்டென்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்லோ பிக்கப் பண்ணுறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு திருப்பி திருப்பி படிப்பிச்சு ஸோ கூட ஒர்க் கொடுத்து அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போகணுமா இருந்தால் ஸோ நாங்கள் அப்படி கொண்டு போவோம். ஸோ எங்களோட எய்ம் டீம் இந்த கோர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போகிற நேரம் யாருமே இதில் படித்த எந்த ஒரு கண்டென்ட்டாச்சும் தெரியாண்டு போயிடக்கூடாது. நாங்கள் படிப்பிக்கிற எல்லாமே வந்து உங்களால் ப்ரொஃபஷனலாக நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் இது செய்வோம். எங்களுக்கு டைமிங்குள்ளே முடிக்கணும். இப்போ 8 மந்த்ஸ் வந்து 8 மந்த்ஸுக்குள்ளே முடிச்சாகணுன்றதுக்காக அல்லது வந்து எங்கட இதுகளுக்காக அப்படி இல்லாட்டி நாங்கள் உங்களுக்காக தான் யோசிப்போம். ஸோ அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இப்போ நாங்கள் அசைன்மெண்ட்ஸ் தரோம். நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் வந்து இப்போ மேஜராக சொல்லுங்கள் 50 பேரில் ஒரு 30 பேர் செஞ்சுட்டீங்க, 20 பேர் செய்யலாட்டி அந்த 20 பேரையும் கன்சிடர் பண்ணி அவங்க செய்யும் வரைக்கும் நாங்கள் இது டைம் கொடுத்து டெட்லைன் கொடுத்து தான் நாங்கள் அது மாதிரி அது அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு தான் நாங்கள் கிளாஸை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம். ரைட். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, C++ன்ற லாங்குவேஜஸ் வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம், ஒரு சர்வே பார்ப்போம். ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ சர்வேன்றது வந்து ஒரு நிறைய பேர் அனலைஸ் பண்ணுறது. ஸோ அதால் இதிலேயே போய் பார்ப்போம். டெக்னாலஜிஸ் இப்போ கரண்டாக வந்து என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து இருக்கு, மோஸ்ட் பாப்புலர் டெக்னாலஜிஸ். ஸோ பாருங்க, மோஸ்ட் பாப்புலர் டெக்னாலஜிஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS, பைத்தன், SQL, TypeScript, C++, ஜாவா. இதில் டாப் 10க்குள்ள பாருங்க டீம் நாங்கள் கவர் பண்ணுறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS, SQL, TypeScript, ஜாவா, C++. 1 2 3 4 5 6 டாப் 10க்குள்ள வந்து இந்த கோர்ஸ் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், 6 டாப் 10 டெக்னாலஜிஸில் 6 டெக்னாலஜிஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு இதில் கவர் பண்ணி தருவோம். ஸோ அதுவும் வந்து 0 to ஹீரோவாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு பிறகு வந்து டேட்டா பேசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் 10க்குள்ள இருக்க 2 மேஜர் டேட்டா பேசஸ். ஒன்று MySQL, அடுத்தது வந்து NoSQL வந்து MongoDB. இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த இதில் கவர் ஆயிடும். ஸோ இங்கே க்ளவுட். அடுத்தது வந்து ஃப்ரேம்ஒர்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Node.js படிப்பிப்போம், ரியாக்ட் படிப்பிப்போம், jQuery படிப்பிப்போம், எக்ஸ்பிரஸும் படிப்பிப்போம், Angular படிப்பிப்போம். ஸோ அப்போ டாப்பில் இருக்க முதல் 5 ஃப்ரேம்ஒர்க்ஸையும் தான் உங்களுக்கு கொண்டு வந்து தாரோம். அப்போ இதுலேருந்து யோசிக்கலாம் டீம், நீங்கள் டாப்பில் என்னென்ன இருக்கோ அவ்வளோவே உங்களுக்கு தார பட்சத்தில் அது ரிலேட்டடாக தான் ஜாப் மார்க்கெட்டும் இருக்குது. அப்போ நீங்கள் ஜாப்புக்குள்ளே வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டிஜாங்கோ வந்து எங்களோட கோர்ஸில் வந்து டிசைன் பண்ணலை கேம். ஸோ ஆக்சுவலி வந்து அது வந்து பைத்தனோட பேஸ் பண்ணுது. ரைட். ஸோ இது வந்து எங்களோட ஓவர்வியூ. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு டீட்டெயில் உங்களுக்கு ஒவ்வொரு இதாக நான் காட்டுறேன். சரியா? ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து இந்த கோர்ஸில் வந்து 1 2 3 4 5 6 7 ஸ்டேஜஸை வந்து நாங்கள் பிரிச்சிருக்கோம் இந்த கோர்ஸை. ஒவ்வொரு ஸ்டேஜஸை வந்து பார்ப்போம் என்னென்ன இருக்கு மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு என்னென்ன வரும், ஜாவா வரும், MySQL வரும், கிட் வரும், ஃபிக்மா வரும், ஜாவா எஃப்எக்ஸ் வரும், JDBC அண்ட் MVC. ஸோ இதில் இந்த ஃபுல் ஸ்டாக் எடுக்கக்குள்ள இதில் பாருங்க நாங்கள் கிட், ஃபிக்மா அப்படியான அடிஷனல் இதுவும் வரும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் பேக். உங்களுக்கு இதை படிச்சுட்டு போகக்குள்ள உங்களால் வெர்ஷன் கண்ட்ரோல் செய்யலும், UI/UX டிசைன் பண்ணிடலும், அதோட வந்து உங்களுக்கு சிஸ்டமும் டெவலப் பண்ணி கொள்ளிடும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து கவர் ஆகுறது வந்து ஜாவா, MySQL, கிட், ஃபிக்மா அண்ட் ஜாவா எஃப்எக்ஸ், JDBC, MVC. இப்போ நீங்கள் அப்படியே செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா அதில் RMI, சர்வ்லெட் கொஞ்சம் அட்வான்ஸ். ஸோ அண்ட் ஸ்ப்ரிங் பூட். ஸோ மேஜர் ஃப்ரேம்ஒர்க் பேக்கெண்டில் வந்து ஜாவா வச்சு டெவலப் பண்ணுற மேஜர் ஃப்ரேம்ஒர்க் தான் இந்த ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ஸ்ப்ரிங். கரண்டாக வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு
பீக்கில் இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ். நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஸ்ப்ரிங் பூட் வேகன்சிஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதால் அது ரெண்டும் கவர் ஆகும் ஸ்டேஜ் 2ல். அண்ட் ஸ்டேஜ் த்ரீயில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எட் சைட் HTML, CSS, அதில் அட்வான்ஸ் வெர்ஷன் SCSS, அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டும் வந்து உங்களுக்கு ஜீரோலேருந்து ஹீரோ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு படிப்பிப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் 4 வந்து ஃப்ரண்ட் எண்டுக்குரிய மாஸ்டர் ஸ்டேஜ். இதில் வந்து மேஜராக உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு லாங்குவேஜும் படிக்கும். ஜாவா ஸ்கிரிப்டை அடுத்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த டைப் ஸ்கிரிப்ட். ஸோ உங்களுக்கு இதில் டைப் ஸ்கிரிப்டும் வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆங்கியூலர். ஸோ அதை பார்த்தா அடுத்த ஒரு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன டாப் 5ல் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த ஆங்கியூலர். ஸோ உங்களுக்கு இந்த ஆங்கியூலர் வந்து உங்களுக்கு ஜீரோலேருந்து இது ஃபுல்லாக படிப்பிச்சு, ஸோ உங்களுக்கு ஜாவா படிப்பிச்சிருவோம், ஜாவா ஸ்ப்ரிங் பூட் படிப்பிச்சிருவோம் பேக்எண்டில், அப்புறம் ஆங்குலர் படிப்பிச்சிருவோம். அதோட ஒரு செட் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். சரி, ஸோ இதோடைய நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் செய்ய தொடங்கலாம். சரிதானே? ஸோ இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஏன் இந்த வெப்சைட்டே, இந்த டெவலப்பர் ஸ்டாக்ன்னு இருக்கிற இந்த வெப்சைட்டே வந்து நாங்கள் ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ஆங்குலர் அண்ட் MySQL வச்சு பேஸ் பண்ணி டிசைன் பண்ணது தான். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு 75% கோர்ஸ் கம்ப்ளீட், அதோட வந்து ஒரு செட் ஆஃப் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து மேர்ன் மாஸ்டரி. ஸோ இது வந்து அடுத்த ஸ்டாக். மேர்ன்னு சொல்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாக், MongoDB, Express.js, React.js, Node.js. இது இப்போ இந்த டேர்மையுமே விளங்கலாட்டி பிரச்சனை இல்லாட்டி இது ஒவ்வொன்றுமே வந்து அந்தந்த டைமில் படிப்பிக்கும் பொழுது உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இது தனியாக யோசிச்சு பாருங்க டீம், ஒரு கம்பெனியில் வந்து இந்த 4 டெக்னாலஜிஸ் மட்டும் தெரிஞ்சாலே இந்த உங்களை ஒர்க்கு கூப்பிட்றதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ கேட்பாங்க மேர்ன் ஸ்டாக் தெரிஞ்சாக்கள் வாங்கிட்டு. ஸோ இது வந்து ஒரு தனி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். மேர்ன் தெரிஞ்சாலே தனியாக இப்படி ஒரு சைட்டை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா டிசைன் பண்ணலாம். அடுத்த நிறைய இடங்களில் வந்து இந்த மேர்னை வச்சு பெரிய பெரிய ப்ராடக்ட்லாம் டெவலப் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஃபுல் ஸ்டாக்ல அந்த ஜாவா படித்து வரீங்க, இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஸ்ட்ரகிளாக இருக்குன்னா, சப்போஸ் நீங்கள் இதை மட்டும் நல்ல மாஸ்டரியாக பண்ணி இதில் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் செஞ்சு வச்சாலே காணும், இதுவே உங்களோட கரியரை வந்து பூஸ்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு பெரிய ஒரு இதாக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு 6வது ஸ்டேஜில் வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கான ஃபவுண்டேஷனை தருவோம். சைட் அண்ட் மொபைல் பிசி எல்லாம் வெயிட்டா. ஸோ ரியாக்ட் நேட்டிவ்ல வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக கிடைச்சிடும். ஸோ இப்படி ஒரு மொபைல் ஆப் டெவலப் ஏன் நாங்கள் ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணுற டீம், உங்களுக்கு அதுக்கு முதல் ஸ்டாக் பேர்ன் ஸ்டாக்ல வந்து ரியாக்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருவீங்க. அதோட வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றின ஐடியா இருக்குது, டைப் ஸ்கிரிப்ட் பற்றின ஐடியா இருக்குமே, சாஸ் பற்றின ஐடியா இருக்குது. ஸோ இதை எல்லாமே சேர்த்து வச்சு இந்த ரியாக்ட் நேட்டிவை படிக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் ஃப்ளட்டர் எடுக்க போயிருந்தோம், அந்த ஃப்ரேம் ஒர்க் எடுக்க போயிருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லாங்குவேஜ் நாங்கள் படிப்பிக்க வேண்டிய வந்திருக்கும், டாட் அண்டு. ஸோ அது வந்து இன்னொரு 1 மந்த் எக்ஸ்ட்ரா போய் அப்படி போகும். ஸோ அதில் வந்து நாங்கள் சூஸ் பண்ண இந்த ரியாக்ட் நேட்டிவ். ஸோ இதில் டீம் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது இந்த ரியாக்ட் நேட்டிவ்ல. நீங்கள் ரியாக்ட் நேட்டிவ் படிப்பிக்க ஃபயர்பேஸும் படிப்பிப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு NoSQL 2 டேட்டாபேஸ் படிச்சிருவீங்க, ஃபயர்பேஸ் அண்ட் MongoDB. ரைட், சாரி டீம். ரைட், ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டி வரும். ஸோ இதுதான் வந்து கோர்ஸில் ஸ்ட்ரக்சர். ரைட், ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் கிடைக்குது. இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நான் சொல்லுமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், நார்மலாக நீங்கள் சர்ச் பண்ணி நான் சும்மா சர்ச் பண்ணாலே வர ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஒன்று வந்து ஆங்குலர் வந்து நிற்கும். ஏதாச்சும் ஒரு நான் இந்த படிக்கிற செட்டில் வந்து ஏதாச்சும் ஒன்று எப்படியாச்சும் ஒரு ஜாப்புக்குள்ள வந்துடும். ஸோ ஏன்னா மேஜராக வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த டெக்னாலஜிஸ் தான் வந்து இந்த கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு டெலிவர் பண்ணுறோம். ரைட், ஃப்ரண்ட் எண்ட் பாருங்க, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரில் வந்து ரியாக்ட் நேட்டிவ், ஜாவா ஸ்கிரிப்ட் இதுவும் நீங்கள் படிச்சிருவீங்க. இங்கே வந்து ஃபவுண்டிங் பேக் என்ஜினியரில் வந்து Node.js. ஸோ இங்கே வந்து ரியாக்ட் நேட்டிவ், ஜாவா. நான் சும்மா சர்ச் பண்ணி வர ஜாப் லிஸ்ட்லேயே வந்து நாங்கள் படிப்பிக்கிறதுல மேஜரான டெக்னாலஜிஸுக்கு ரிலேட்டடாக தான் ஜாப்ஸ் இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் என்னென்ன ஜாப்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை படித்த பிறகு உங்களுக்கு என்னென்ன மாதிரி கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி டீம் நீங்கள் ஒரு இன்டர்ன்ல இருந்தால் போக வேண்டி வரும், எந்த கம்பெனியாக இருந்தாலும் டிரெக்ட் அசோசியேட்டாக போகலாது.
பட் உங்களோட பாத்தை வந்து எதில் செட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டாக் Angular ஜாவா, Angular அண்ட் ஸ்ப்ரிங் பூட். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து நாங்கள் செய்கிற ஃபுல் ஸ்டாக் வெப் வந்து ஃபுல் ஸ்டாக் Angular ஸ்ப்ரிங் பூட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் MERN ஸ்டாக். ரைட். ஸோ உங்களுக்கு இப்படி ஃபுல் பேக்கேஜாக நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஃபுல் ஸ்டாக்காகவும் அப்ளை பண்ணலாம், இல்லை நான் தனித்தனியாக அப்ளை பண்ணணும்னாலும் பண்ணலாம். எப்படி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், நான் இந்த ஃப்ரண்ட் எண்ட் அதெல்லாம் நான் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நான் படிப்பேன். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் Angular, அதே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். நாங்கள் .NET படிப்பிக்கிறதுல. ஓகே. ஸோ இந்த கோர்ஸில் வந்து நாங்கள் .NET, ஐ மீன் அதுகள் வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ ரியாக்ட். ஸோ அதே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரியாக்ட் நேட்டிவுக்கும் நீங்கள் போய்க்கொள்ளலாம். பட் மொபைல் ஆப்புக்கு வந்து அப்படி தனியாக கால் பண்ணுறல யாரும், அதை ஒரு மொபைல் ஆப் டெவலப்பராக வந்து கால் பண்ணுவாங்க. பட் அப்படி கால் பண்ணால் நீங்கள் சொல்லலாம். அடுத்தது வந்து பேக் அண்ட் டெவலப்பர் ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங். நெக்ஸ்ட் பேக் அண்ட் டெவலப்பர் Node.js, Node.js எக்ஸ்பிரஸ்.js. ஸோ இதை தாண்டி நீங்கள் இதில் செய்ய வேண்டிய UI UX, UI UX. ஸோ உங்களுக்கு இதில் ஃபிக்மாவும் ஒரு இதாக மொடியூலாக வரும். ஸோ அது படிக்கிறது மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், இந்த UI UXம் நீங்கள் ஒர்க் பண்ணி கொள்ளலாம். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 இதில் இன்னொன்று மிஸ் ஆகிடுறேன், பேக் அண்ட் டெவலப்பர் Node.js. ரைட், இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன், மொபைல் ஆப் டெவலப்பர். ஆப் டெவலப்பர். ரைட். டோட்டலாக வந்து உங்களுக்கு இதில் படிப்பிக்கிற ஸ்டக்கை வச்சு நீங்கள் என்னென்ன கேட்டகரிஸுக்குள்ள ஒர்க் பண்ணலாம் என்றால் 1 2 3 3 4 5 6 7 8 9. ஸோ 9 கேட்டகரிஸ்ல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி கொள்ளலாம். ரைட். இப்போ என்ன நாள் கேட்டிருக்க என்ன சார், விவுட் சைட் அண்ட் மொபைல் ஆப் எல்லாம் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு டெக்கும் படிப்பிக்கக்குள்ள உங்களுக்கு அசைன்மெண்ட் ஒன்று நாங்கள் தருவோம். ஸோ அந்த அசைன்மெண்ட் வந்து அந்த படித்ததில் இருக்கிற நாலேஜை வந்து அப்படி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு அசைன்மெண்ட்டையும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சு வார பட்சத்தில் நீங்கள் பயப்படுத்தவில்லை, உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகும், அதே நேரத்தில் உங்களுக்கு நாலேஜ் பில்ட் ஆகும். அதே நேரத்தில் நாங்களும் டெவலப்மெண்ட் சைட்டில் வந்து உங்களுக்கான என்ன சொல்கிறது செஞ்சு உங்களை காட்டி கூட்டி தான் போவோம், ப்ராக்டிக்கலாக தான் போவோம். ரைட். ஸோ இது வந்து யார் இது? ரைட். ஸோ இது இப்போ உங்களுக்கு ஒரு கோர்ஸ் பற்றின ஐடியா இருக்கும், டெக்னாலஜி ஸ்டாக் பற்றின ஐடியா இருக்கும், அது ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து கேன் யூ ப்ளீஸ் ஷேர் யூ அஃபிஷியல் வெப்சைட்? யா, எங்களோட போஸ்டரில் வந்து எங்களோட லிங்க் வந்து ஷேர் ஆகிருக்கும் நேகன். ஸோ இதுக்கு உங்களுக்கு வந்து அனுப்புகிறேனே. இருக்க டீம் வெப்சைட் லிங்க் சரி நான் குரூப்பில் போட்டு விட்றேன், எடுக்கலாம். ரைட். ஓகே. ஸோ இது ஒரு சைட். இதுல இருந்து இதோட நாங்கள் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை.
LinkedIn. Right. நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேம் இருக்கு. I checked the LinkedIn your past out from university before 1 year ago. How confident that you can teach us for best career? ஸோ ரெண்டு விஷயம். ஓகே, நாலேஜ்ன்றது வந்து வேறு, எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேறு. ரைட். ஸோ யூனிவர்சிட்டியில் நம்ம படிக்கிற விஷயங்கள் வந்து ஒரு என்ஜினியர் ரிலேட்டடாக இருக்குது. அடுத்தது வந்து ஃபுல் தியரிக்கல் அண்ட் அது ஒரு வேறு இது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேறு. நான் ஆக்சுவலாக வந்து இந்த டெவலப்மெண்ட் கேரியரில் வந்து மோர் தென் 2 இயர்ஸாக இருக்குது. ரைட். ஸோ இந்த இந்த வெப்சைட் இருக்கு, டெவலப் ஸ்டாக் இருக்குது தானே, அந்த டெவலப் ஸ்டாக் இதாக இருக்கட்டும், அல்லது வந்து எங்களோட ஒரு மோர் தென் 5 ப்ராடக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்கிட்ட கீப் இது. ஸோ நான் இப்போ எங்களோட இந்த கோர்ஸ் வந்து எப்படி என்றால் இண்டஸ்ட்ரியல் பேஸ் பண்ணுது. இண்டஸ்ட்ரியில் எப்படி நாங்கள் டெவலப் பண்ணுறோம், எப்படி நாங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், அந்த நாலேஜை வச்சு கொண்டு தான் அந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் படிப்பிக்கிறது. ஸோ இதுக்கு வந்து எனக்கும் வந்து யூனிவர்சிட்டிக்கும் சம்மந்தம் இருக்கா? எந்த ஒரு யூனிவர்சிட்டியுமே வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த யூனிவர்சிட்டி வந்து இப்போ ரியாக்ட் வந்து படிப்பிக்கிறாங்க, எந்த யூனிவர்சிட்டி வந்து ஆங்குலர் படிப்பிக்கிறாங்க. ஈவன் நான் படித்த யூனிவர்சிட்டி கூட இந்த டெக்னாலஜி ஸ்டாக் படிப்பிச்சது இல்லை. பட் அவங்க எனக்கு படிப்பிச்சது வந்து இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ். நான் ஒரு இன்ஜினியராக இருக்கணும்னா என்ன தேவை? ரைட். ஸோ எப்படி நான் சிஸ்டம் டிசைன் பண்ணுறதுக்கு நான் எப்படி யோசிக்கணும், எப்படி நான் வந்து ஒரு டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறதுக்கு எப்படி யோசிக்கணும், எப்படி ஒரு நான் கம்பெனியில் போய் நான் ஒரு இந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், இந்த விஷயங்கள் தான் வந்து நான் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வந்து எடுத்து வந்த விஷயம். ஆஸ் அ என்ஜினியராக நான் இண்டஸ்ட்ரியில் வார்த்துக்கு. ஆனால் இண்டஸ்ட்ரியில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான நாலேஜை வந்து நான் இதாக தான் எடுத்தது. என்ன? செல்ஃப் லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் ஒர்க் பண்ணி நான் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணி நான் ஓனாக செஞ்சேன். அந்த கான்ஃபிடென்ட் தான் வந்து எனக்கு டீச் பண்ணுற ஐடியாவை கொண்டு வந்தது. ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஆளால் ஒரு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ப்ராடக்ட்டை இண்டஸ்ட்ரி லெவலில் லான்ச் பண்ணுற அளவுக்கு வந்து டெவலப் பண்ண இயலுமெண்டா அவரால் வந்து அதை டீச் பண்ணவும் இல்லை. ஸோ அதோட வந்து இது வந்து நான் டீச்சிங் கேரியரில் வந்து மோர் தென் 1.5 இயராக இருக்கேன் நான். ஸோ அந்த அந்த கான்ஃபிடென்ட் தான் எனக்கு. இப்போ இந்த டெவலப் ஸ்டாக்ன்றது இதே ஒரு ஃபுல் ப்ராடக்ட். ஸோ இதில் இருக்க எல்எம்எஸ்ஸாக இருக்குது, இதில் இருக்குது, இதில் இது வந்து பேக் அண்ட் ஃபுல்லாக டிசைன் பண்ணது தான். ஸோ அப்போ என்னால் ஒரு ஃபுல் சைட்டை வந்து டெவலப் பண்ண இருந்தால் அந்த டெவலப்மெண்ட் நான் எப்படி டெவலப் பண்ணுன்றதுக்கான இது விஷயத்தை வந்து நான் இன்னொருக்கு டீச் பண்ண மேலும். அதோட வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது. ஸோ செல்ஃப் லேர்னிங் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ண ஒரு ஆள் டீச் பண்ணுறன்றது வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, பெஸ்ட்டாக டீச் பண்ணலாம்ன்றதுன்ற இது. ஏன் இப்போ யூனிவர்சிட்டியில் இன்னொரு நாள் சொல்லி தாரதை அதை அப்படியே படித்து அதில் வர நாலேஜை விட செல்ஃபாக லேர்ன் பண்ணக்குள்ள வந்து நாங்கள் நிறைய விஷயத்தை ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஏன் விளங்காமல் இருக்கவே செய்யும். அப்போ நாங்கள் செல்ஃப் லேர்னிங்ன்றக்குள்ள வந்து நிறைய ஆர்என்டி செய்வோம், நிறைய ஆர்என்டி செஞ்சு நிறைய இது செஞ்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி தான் ஒரு நாலேஜை நாங்கள் வந்து கெயின் பண்ணுவோம். அப்படியே கெயின் பண்ணுற பட்சத்தில் அந்த நாலேஜ் வந்து எங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ஆள் சொல்லி தாரதை விட எங்களுக்கு நான் நினைக்கிறேன் மோர் தென் தட் கூட கூட இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் தான். ஸோ நல்ல கேள்வி எனக்கு. ஸோ கட்டாயம் கேட்க வேண்டிய கேள்வி அது. ரைட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ ரைட். இது நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி நான் ஒரு கோர்ஸ் கொடுக்கணும் பாருன்னு சொன்னோம். ஸோ அதை பற்றி நான் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். C++. ஒரு டீம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஏன்டா இது சம்பந்தம் இல்லாமல் ஒரு C++, அதுவும் C++ டிஎஸ்ஏ. டிஎஸ்சி C++ லாங்குவேஜ் கூட இல்லை. ஏன்னா C++ல போய் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்கோரிதம் படிப்பிக்கிறோம். நாம் படிப்பிக்கிறதோ ஃபுல் ஸ்டாக். சரிதானே? ஆனால் ஏன் இது என்னத்துக்கு டீம் இந்த விஷயத்தில்? ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து என்னது தானா நீங்கள் கேரியர் கொண்டு செட் பண்ணுறதுக்கு. இப்போ மேஜராக வந்து இப்போ நிறைய பேர் தோற்று இருக்கு தெரியுமா, ஸ்ரீலங்காவில் வந்து ஒர்க் இல்லைன்றது. ஸோ அது வந்து ஒரு விதத்தில் சரி, ஒரு விதத்தில் போல. என்ன ரீசன் டீம் இப்போ ஐடிக்கு உள்ள என்ட்ரி ஆகிற ஆட்கள் வந்து வந்து என்ன ஆகிற வீதம் கூடிட்டு எல்லாரும் வந்து இப்போ வேறு வேறு ஃபீல்ட்ல இருந்து கூட ஐடிக்கு வராங்க. ஸோ இந்த பட்சத்தில் உதாரணம் சொல்லுவோமே, டீம் யாரோட ஸ்க்ரீனில் கீறி விளாடுது, அதை கொஞ்சம் வரலாம், ஸ்டாப் பண்ணிட்டு வரேன். சார் நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இது வந்து சொல்லுவோம் 2022 ரைட். ஜாப் மார்க்கெட்டில் வந்து 50 ஜாப்ஸ் அவைலபிள்னு சொல்லுவோம். அப்போ
இருந்த டெவலப்பர்ஸ் வந்து இவ்வளோ தான், ஒரு 45. 2022 நான் கொஞ்சம் பின்னால் போகிறேன், 2000 அக்யூரேட்டான இது இல்லை, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ 40. அப்போ இந்த 45 எம்ப்ளாயீஸுக்கும் எப்படியோ வந்து இந்த 50க்குள்ளே பிளேஸ் ஆயிடலாம். அதாவது அவ்வளோது கஷ்டம் இருக்காது, சரிதானே? ஸோ அவ்வளோது கஷ்டம் இருக்கல. அப்போ அவங்களுக்கு ஏன்னா அந்த டைம் வந்து ஐடி வந்து பீக் ஆகலை. எல்லாரும் வந்து சிவிலுக்கு போனாங்க, இல்லாட்டி வந்து டெலிகாமுக்கு போனாங்க. இப்போ ஐடிக்குள்ள வந்து யோசிச்சாங்க. ஈவன் எந்த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஏ லெவலில் வந்து நான் மேத்ஸ் எடுக்கக்குள்ள மேத்ஸ் எடுத்துட்டு அதில் ஒரு ஐடி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு நான் ஒரு ஆள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்குள்ள எனக்கு அவர் தான் அந்த அட்வைஸ் வந்து ஐடிக்கெல்லாம் ஸ்கோப் இல்லை தம்பி, நீங்கள் எடுக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபிசிக்ஸ் எடுத்து பிறகு எனக்கு செகண்ட் டைம் வந்து நான் திருப்பி ஐடியை ஸ்விட்ச் பண்ணி எடுத்தேன். ரைட். ஏன் அந்த டைம் அப்படி ஒரு தாட், ஏன் அந்த டைம் அவ்வளோதுக்கு ஐடி பீக்காக இல்லை. அப்போ 50 எம்ப்ளாயிஸ் தேவைப்பட்ட இடத்துல 45 பேருக்கும் டக்குன்னு வேலை கிடைக்கக்கூடியமா இருந்தது. ஸோ அதே இது வந்து இப்போ 2024லையும் வந்து சேம் சினாரியோ தான் இருக்கு. 2024. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்றால் இந்த 45ன்றது வந்து நம்மளுக்கு ஒரு 100 மாறிட்டு. 100 மாறின பட்சத்தில் இந்த 100 எம்ப்ளாயிஸை போய் இந்த 50 என்ற வேகன்சியில் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக 50 பேருக்கு 50 பேர் வந்து போய் பிளேஸ் ஆகின பிறகு மற்ற 50 பேர் என்ன தோட்டம் கொண்டு வருவாங்க? ஸ்ரீலங்காவில் ஜாப் இல்லை. ஆக்சுவலாக டீம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் இல்லைன்றது இல்லை, டீம் நம்ம அவுட் ஆகிற ஐ மீன் ஐட்டுக்குள்ள வாராக்கள் எண்ணிக்கை கூட்டிட்டு. ஸோ இதை வந்து இதுக்குள்ள நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணலாம், சரிதானே? உங்களுக்கு ஒரு கேரியர், இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி என்ன கேட்கலாம். ரைட், நீங்க இப்போ நீங்க சொல்றீங்க என்னன்னா இப்போ நிறைய பேர் வாராங்களே அப்போ இது செய்யறாங்களேன்ட்டு. அப்போ நாங்க மட்டும் இப்போ இந்த கோர்ஸை படிச்சு என்ன ஜாப் எடுக்கிறேன், அப்போ இதை செய்யறது மூலமா ஜாப் எடுத்துடலாமா? இல்லாட்டி நாங்க இப்படி இந்த அந்த 50 பேரை பீட் பண்றோம், அந்த 50 பேருக்குள்ள நாங்க எப்படி வாரேன்? ரைட். இதுக்கான வழியை தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டீம், இந்த 50 பேருக்கும் உங்களுக்கும் ஒரு எல்லாருக்கும் இருக்க ஒரு காமன் திங் வந்து நாலேஜ். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூட நாலேஜ் வந்து நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஸோ முதல் வந்து ஒரு கம்பெனி இந்த 50 பேர் இருக்கக்குள்ள 45 பேர் எடுக்கக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தாங்க, இன்டர் எடுக்கக்குள்ள குவாலிஃபிகேஷனை பார்த்தாங்க. ரைட், சிவியில் வந்து டெக் இருக்கா, டெக்னாலஜி ஸ்டாக்ல வந்து ரைட் ரியாக்ட் தெரியும். ஓகே, ரியாக்ட் தெரியும் ஒரு பேசிக்ஸாக 4 கேள்வி வைப்பாங்க. ஓகே, எடுத்துருவாங்க. ஏன் அந்த இடத்துல கட்டாயம் ஒரு டெவலப்பர் தேவை, எடுத்து போட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. பட் இப்போ அப்படி இல்லை டீம். இப்போ இந்த 100 பேர்ல ரியாக்ட் தெரிஞ்சவன் அந்த ரியாக்ட்லேயே ஒரு 5 ப்ராஜெக்டை செஞ்சவன் கூட இருப்பான். சரியா? ஒரு 100 பேர் இருக்காங்கடா, அதுல ஒரு 50 பேர் வந்து படிச்சுட்டு மட்டும் இருந்தாக்கள் இருப்பான். இன்னொரு 50 பேர் வந்து படிச்சது மட்டும் இல்லாமல் தண்ட ப்ரொஜெக்ட் வந்து ஒரு நிறைய ஒரு ஒரு ரியாக்ட்லேயே ஒரு 5 ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருப்பான். அப்ப யாரு ஃபில்டர் அங்க வருவாங்க? அந்த 50 ப்ராஜெக்ட் செஞ்சவன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும் என்றால் உங்களோட ஸ்கில்ஸ் நாலேஜை தாண்டி ப்ரொஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணப்பட்டிருக்கணும். மோர் தென் எவ்வளோ ப்ரொஜெக்ட் செய்யலாமோ ஒரு ஸ்கில்லு, அந்த ஸ்கில்லுக்கான ப்ரொஜெக்ட்ஸ் வந்து உங்களோட சிவியில் ஆட் ஆகும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து மல்டிபிள் ஸ்கில் வந்து தெரிஞ்சிருக்கணும். மல்டிபிள் ஸ்கில் மல்டிபிள் ஸ்கில் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏனண்டா இப்போ எனக்கு ஒரு சிவி வருது. இப்போ கெம் வந்து எனக்கு சிவி அனுப்புறேன். ரைட், நான் வந்து ரியாக்ட் டெவலப்பர் தான் கேட்குறேன், சிவி அனுப்புறேன், நான் சிவியை வாசிக்கிறேன். டெக்னாலஜி ஸ்டாக்ல ரைட் மேர்ட் ஸ்டாக், அடுத்தது ஆங்குலர், ஜாவா, இவ்வளோ நிறைய விஷயம் இருக்கு. ரைட், நான் பார்க்கணும் அப்படியே ப்ராஜெக்டை பார்க்கணும், அதுக்கான ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. இப்போ நான் யோசிப்பேன், நாம ரியாக்ட் தான் எடுக்க போகிறோம், இவருக்கு ரியாக்ட்னு தெரிஞ்சுக்க, அதோட அடிஷனல் டெக்னாலஜின்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ இவர் எடுத்தால் நான் ஃபியூச்சரில் வந்து இவரை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இன்னொரு வேறு ஏதாவது ப்ராடக்ட்டுக்கோ சரி இதுக்கோ சரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இன்னொரு ஆளை பார்க்கும் பொழுது இப்போ நான் சொல்லுவேன் இதில் 2 பேர் யாரு? ரைட், ஹசன் இருக்காரு. ஹசன் வந்து ரியாக்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிறார், ரியாக்ட்ல ஒரு 10 ப்ராஜெக்ட் செஞ்சு வச்சிருக்காரு. கெம் வந்து ரியாக்ட் தெரியும், ஆங்குலரும் தெரியும், ஒரு ரியாக்ட்ல ஒரு 5 ப்ராஜெக்ட் இதுல. அப்ப நான் என்ன செய்வேன்? ரைட், ரியாக்ட் மட்டும் தெரிஞ்சிருக்கிறத விட இவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு தானே, அப்ப இவரை நம்ம அடாப்ட் பண்ண மாதிரி இருந்தால் ஃபியூச்சர்ல வந்து நம்ம நிறைய சப்போர்ட், நம்ம கம்பெனிக்கு நிறைய சப்போர்ட்டா இருக்கும். அப்ப நான் என்ன செய்வேன்? அவரை தான் எடுப்பேன். அப்ப என்ன செய்யணும் டீம்? செகண்டா வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும்? மல்டிபிள் ஸ்கில்ஸ் வந்து தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு இன்னொரு ரீசன் வந்து ஐடியில் வந்து நிறைய செக்டர் இருக்கு. கிளவுட் கம்ப்யூட்டிங், கேம் டெவலப்மெண்ட், ஏஐ டெவலப்மெண்ட், பிளாக் செயின், பிக் டேட்டா, நெட்வொர்க் இன்ஜினியரிங், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ன்றது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் ஒரே ஒரு பிரான்ச் தான். ரைட். அதுவும் வந்து இப்போ என்ன, இப்போ புதுசு புதுசாக வரக்குள்ள இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஐ மீன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு போகிறதுக்கான பேஸ் தான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். நீங்க என்ன செய்யலாம்? இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிட்டு நீங்க அடுத்தடுத்த டெக்னாலஜிக்கு நீங்க மூவ் ஆகிட்டு போகணும். ரைட். ஸோ
ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ப்ராஜெக்ட், ஸோ மல்டிபிள் ஸ்கில். அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒரு பேஸ், ஒரு முக்கியமாக எதிர்பார்க்குறது கம்பெனி உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு டெஃபினேஷன் தெரியுமாட்டி? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க அப்போ. சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன், இல்லாட்டி இன்ஜினியருக்கு டெஃபினிஷன். யாராச்சும் ஒரு ஆள் சும்மா ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஒரு இன்டராக்டிவ் செஷனாக இருக்கும் இது. வெரி குட் கபிலன். ஸோ ப்ராப்ளம் சால்வர்ஸ், வெரி குட். பட் ப்ராப்ளம் சால்வர்ஸ்ன்றது மட்டும் காணாது. எந்த ஒரு ஒரு ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை வந்து எஃபிஷியண்டா, ரைட், அது முக்கியம். எஃபிஷியண்டா எல்லாரும் சொல்யூஷன் கொடுக்கலாம். இப்போ நான் ஒருத்தர் சொல்கிறேன் டீம் உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஒரு வந்து 6 என்ற ஒரு ஆன்சர் வார மாதிரி ஒரு ஒரு சம்மை வந்து கிரியேட் பண்ணுங்க, ஒரு ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணுங்கடா. ஒரு ஆள் வந்து கிரியேட் பண்ணலாம், என்ன தெரியுமா? 10,000 மைனஸ் 909 ப்ளஸ் சம்திங் ப்ளஸ் அண்டு சொல்லி இந்த ஆன்சர் 6 வார மாதிரியும் கிரியேட் பண்ணலாம் ஒரு ஈக்குவேஷனை. இல்லாட்டி வந்து இன்னொரு ஆள் என்ன செய்யற, ஜஸ்ட் 6 + 0 கிரியேட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு என்ன, ஒரே ஒரு ஆன்சரை தான் கொண்டு வரப்போகுது. சரி, ரெண்டுமே நம்மளுக்கு என்ன, ஒரே ஆன்சராக தான் கொண்டு வரப்போகுது. ஆனால் அதை எப்படி கொண்டு வந்தோம்ன்றதான் இருக்கு. இதைத்தான் வந்து தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு பர்சன் ஸோ ஒரு ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் வந்து எஃபிஷியண்டாக கொண்டு வர்றோம், அவர் தான் வந்து என்ஜினியர். ரைட். இந்த ஸ்க்ரீனில் வந்து இருங்க, வெயிட்டா அது என்ன physical annotations. ஓகே, தேங்க்யூ. ஸோ எஃபிஷியண்டாக கொண்டு வரால் தான் இது. இந்த எஃபிஷியண்டாக கொண்டு வரதுக்கு வந்து தான் நம்மளுக்கு தேவை வந்து நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குண்டு. சிம்பிளாக இன்னொரு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டு வரேன் டீம். சரியா, பார்ப்போம் எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்கண்டா. எனக்கு இப்படி செட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கு. 5, 6, 8, 9, 10, 85 ரெண்டு ஒரு ஒரு நம்பர் செட் இருக்கு. இதுல எந்த ரெண்டு நம்பரை கூட்டினால் எனக்கு மேக்சிமம் வேல்யூ வரும்? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லிடுமா? இது என்ன என்ன ஐடியாவை யூஸ் பண்ணுவீங்க அதை இதை காண்றதுக்கு? எனக்கு இதுல எந்த ரெண்டு நம்பரை கூட்டினால் எனக்கு மேக்சிமம் வேல்யூ எடுக்கலாம்? ஸோ அதை எப்படி நாம காணலாம், எப்படி நாம அதை காணலாம்? இதுல வந்து 85 இருக்கு. ஆன்சர் டிரெக்டா தெரிஞ்சு நம்மளுக்கு 5 85 கூட்டினா 90 வரும். அதான் நம்மளுக்கு வேணும். அதை எப்படி வந்து காணலாம்? ரைட். இதை ரெண்டு விதமா யோசிப்பாங்க. ஒன்று நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு நம்பரா பேர் ஆஃப் நம்பரா கூட்டி பார்க்குறது. 5 6 கூட்டிட்டு ஒரு 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 இடத்துல வச்சுக்கொள்றது. ரைட். அதுக்கு பிறகு 5 மட்டும் கூட்டுறது, 5 9 கூட்டுறது, 5 10 கூட்டுறது, 5 85 கூட்டுறது. அப்படி ஒவ்வொரு நம்பரா கூட்டி 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 வர்றது ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு செட் ஆஃப் பீப்புள் யோசிப்பாங்க. இதே வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஆட்கள் என்ன செய்வாங்க, இதை ஏறு வசப்படுத்துவாங்க. ஆல்ரெடி ஏறு வரிசைப்படுத்தான் இருக்கு. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன செய்வாங்க, ஏறு வரிசைப்படுத்துவாங்க. ஏறு வரிசைப்படுத்தினால் எப்படியோ கடைசி ரெண்டு நம்பர் தான் வந்து நம்மளுக்கு என்ன தரப்போகுது, மேக்ஸிமம் வேல்யூ தரப்போகுது. ஸோ இந்த இடத்துல ரெண்டு விதமான சொல்யூஷன் வந்திருக்கு. ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். பட் எது எஃபிஷியன்ட் என்றதை பார்க்கணும். இங்கே நம்ம ஒவ்வொன்றா கூட்டி 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 பார்க்குற நேரம் டைம் வேஸ்ட். ரைட். அதே இது வந்து சார்ட் பண்ணி போட்டு கடைசியில் அப்படி கூடக்குள்ள நம்ம மற்ற சொல்யூஷனோட இது வந்து கூட எஃபிஷியண்டாக இருக்கு. ஸோ இதுதான் தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஸ்கில் யார்கிட்ட இருக்கு? தாட் ப்ராசஸ் எப்படி அவர் சிந்திக்கிறார், அவர் சிந்திக்கிற திறன் எப்படி இருக்கு. ஸோ இதை வெளிக்கொண்டு வர்றது. இப்போ நம்ம ப்ரொஜெக்டா நம்ம ப்ரொஜெக்ட் செஞ்சு கிட்ஹப்ல போட்டுடலாம். மல்டிபிள் ஸ்கில்ண்டா ஸ்கில்ஸை போட்டலாம். தாட் ப்ராசஸ் என்னென்னு போடலாம், ஸ்கில்ஸில் போய் ஐ ஹேவ் தாட் ப்ராசஸ் என்ன ஓடுறேன் இல்லையே. அதுக்கான ஆதாரம் என்னத்தை காட்டுறது டீம்? ஸோ அதுக்காகத்தான் டீம் நம்ம ஃபேமஸாக நிறைய பேர் கதைப்பாங்க இந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராம். ஸோ உதாரணத்துக்கு வந்து லீட் கோட், ஹேக்கராங்கன்னு நிறைய விஷயம் இருக்கு. ஸோ நான் சூஸ் பண்ணுறது லீட் கோட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து லாஜிக்கல் ப்ராப்ளம்.
அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், லாஜிக்கலாக எஃபிஷியண்டாக சால்வ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபைலிங் ஐடியா வந்து நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், நீங்கள் உங்களோட சிவியில் கொடுத்து கொள்ளலாம். கம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் ஸ்கோர். கம்படிட்டிவ் ப்ரோக்ராம் ஸ்கோர் இதை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த கம்படிட்டிவ் ப்ரோக்ராம் ஸ்கோர் பார்க்குற பட்சத்தில் ஒரு ஆள் தெரியும், ரைட், இவர் இவ்வளோ செட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன், அப்போ அதன் மூலம் என்ன எந்த கன்க்ளூஷன் நான் வருவேன், அப்போ இவருக்கு வந்து இப்படியான ஒரு மைண்ட் இருக்கு, இவர் வந்து வைல்டாக யோசிப்பார், அப்போ இவர் தான் நம்மளுக்கு கம்பெனிக்கு தேவை. ஸோ இந்த கம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு என்ன தேவை டீம், உங்களுக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் தேவை. ஸோ அதில் ஒரு விஷயம் தான் டீம், உங்களுக்கு அதை கம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் செய்யணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்கோரிதம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இந்த டிஎஸ்ஏ என்றவர் தான் வந்து எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் செய்யலாம், எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து நீங்கள் டெவலப் பண்ணலாம், எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம் என்றவருக்கு வந்து இந்த டிஎஸ்ஏ தான் நம்மளுக்கு ஒரு மேஜர் பார்ட். இதை தெரிஞ்சு வச்சிருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு எஃபிஷியண்டாக சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபாஸ்டான லாங்குவேஜ், என்ன சொல்கிறது, கம்பைல் பண்ணக்குள்ள ஒரு சொல்யூஷனை கம்பைல் பண்ணக்குள்ள டைமிங்கை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு லாங்குவேஜ் வேணும், லைட் வெயிட்டான ஃபாஸ்டான லாங்குவேஜ் வேணும். நீங்கள் இதுக்கு பைத்தனும் யூஸ் பண்ணலாம், பட் நான் உங்களை கொண்டு வரது வந்து C++. ஸோ நிறைய பேர் வந்து இந்த C++லாம் செய்வாங்க. ஸோ இந்த இதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த C++ டிஎஸ்சி என்ற கோர்ஸை தரோம். ஸோ உங்களுக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டிங்காக தான் வரும் டீம், லைவாக வராது. இது உங்களுக்கு கம்ப்ளிமெண்ட்ரி கோர்ஸ் தானே, உங்களுக்கு லைவ் ரெக்கார்டிங் வரும். ஒரு வீக்லி 3 times வந்து இந்த ரெக்கார்டிங் ரிலீஸ் பண்ணுவோம். 8 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, 8 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் படிப்பிச்சு சில அதுகளுக்கான செட் ஆஃப் ப்ராப்ளம் நாங்கள் லைவாக நான் தமிழில் விளங்கப்படுத்தி சால்வ் பண்ணுவேன். ஸோ அதை அப்படியே பார்த்து நீங்களும் கூட லீட் கோட்டில் வந்து லீட் கோட் ப்ரொஃபைலில் வந்து சால்வ் பண்ணி வருவீங்க. ஸோ மோர் தென் வந்து நம்ம 8 months கோர்ஸ், 8 months முடியக்குள்ள வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு 50 இதாச்சும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, சால்வ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போத்திய கரண்ட் சினாரியோவில் அப்ராட் கம்பெனிஸ், இப்போ இந்தியன் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லாட்டி யூகே கம்பெனிஸாக இருக்கலாம், மோஸ்ட்லி அவங்க எப்படி வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்குமா இருந்தால் இந்த கம்பெடிட்டிவ் ப்ரோக்ராம் தான். உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் தருவாங்க, கம்பெடிட்டிவ் ப்ரோக்ராம் தருவாங்க, ஒரு கொஷனை தருவாங்க, அதை பிரேக் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ பாஸ். ஸோ அதுக்கும் வந்து இந்த ஸ்கில் வந்து மிக மிக முக்கியமான ஸ்கில், ரைட். ஸோ இதுதான் வந்து எங்களோட இது எங்களோட இந்த கோர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறால் உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லணும், எங்களுக்கும் வேறு இன்ஸ்டிடியூட்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன. ஸோ ஒரு சிம்பிளாக வந்து ஒன்று வந்து நாங்கள் வந்து ஃப்ளெக்சிபிள். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லுவோமே, அதான் சொன்னேன் உங்களுக்கு முதல் 2 கிளாஸ் பார்க்குறேன், ஜாவா படிப்பிக்கிறோம். ஜாவா படிக்கிறதுக்குள்ள வந்து உங்களோட லேர்னிங் ஸ்பீட் பார்ப்போம். ஸோ சில ஆக்கள் வந்து பிக்கப் பண்ணுற ஸ்லோ ஆகிதாண்டா நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட இது வந்து சேஞ்ச் ஆகும். அதோட வந்து எக்ஸ்கியூஸ் மீ டீம் 1 minute, ரைட். ஸோ அதோட வந்து உங்களோட எண்ட் ஆஃப் கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷனோட உங்களுக்கான டிரான்ஸ்கிரிப்ட் வரும். இது வந்து நிறைய அகாடமியில் தரமாட்டாங்க. பட் டிரான்ஸ்கிரிப்ட் எவ்வளோ முக்கியம் என்றால் நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் ஆங்குலர் டாப் ஸ்டேஜ் 1 ஆங்குலர்னா ஆங்குலரில் எவ்வளோத்துக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா டீட்டெயிலாக நாங்கள் உங்களை ப்ரோக்ரஸை வந்து அனலைஸ் பண்ண ரிப்போர்ட் தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து எல்லா ஆன்லைன் அகாடமிக்ஸ்லேயும் வந்து கிடைக்காது. ஈவன் நார்மலாக நீங்கள் டிப்ளமா செய்கிற இதுகள்லையும் வந்து தாரது இல்லை. பட் நாங்கள் தாரதுக்கான ஒரு ரீசன் வந்து, ஸோ அந்த டிரான்ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் காட்டுற பட்சத்தில் அவங்க டீட்டெயிலாக அவங்கள பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். ரைட், ஆங்குலரில் இந்த அசைன்மெண்ட்டில் இவ்வளோ செஞ்சிருக்கேன், இதில் செஞ்சிருக்கேன், அப்போ டீட்டெயிலாக இருக்குது. அதை தாண்டிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ அசஸ்மெண்ட் இருக்கும் ஒவ்வொரு இது முடியக்குள்ளையும். ரைட், வெரி குட். சொல்கிறேன், ஒவ்வொரு டாபிக் முடியக்குள்ளையும், ரைட்டா. இப்போ உங்களுக்கு சொல்லுவோமே ஆங்குலர்டா ஜாவானா ஜாவா முடியக்கூட ஜாவாவே 4 பாட்டாக இருக்கும். ஸோ பேசிக் அது ஒவ்வொரு இதுலேயும் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கும், சரிதானே. ஸோ இந்த அசைன்மெண்ட்ஸ் வந்து மெண்டிட்டரி என்னத்தை கண்டால், இப்போ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் லெட்டர் எடுக்கணுமாக இருந்தால் உங்களுக்கு தேவை 75% ஸ்கோர் தேவை. இந்த கோர்ஸ் முடிஞ்ச பிறகு மோர் தென் 75% கம்பல்சரியாக தேவை. எதுக்கு, நீங்கள் இன்டர்ன்ஷிப் லெட்டரை கம்ப்ளீட் பண்ணு சொல்லி எடுக்கிறதுக்கு. ஏன் அது தேவைன்ற ரீசன் சொல்கிறேன்.
இன்டர்ன்ஷிப் லெட்டர் நாங்கள் தாரம் பண்ணால் டீம் நாங்கள் உங்களை அஷ்யூர் பண்ணுறோம் இவரால் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிடலும் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணலும் நாங்கள் அஷ்யூர் பண்ணுறோம். அதாவது நாங்கள் கொடுக்குற ஒரு ப்ராமிஸ் மாதிரி அந்த லெட்டரை ஒரு இன்டர்வியூர் பார்க்குறேன்டா அவருக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு ப்ராமிஸ் தான் அந்த இன்டர்ன்ஷிப் லெட்டர். இப்போ நாங்கள் ப்ராமிஸ்ன்றதுல எவ்வளோ பெரிய வேல்யூ என்ன? அப்போ நாங்கள் ப்ராமிஸ் கொடுக்கணுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்குரிய ஸ்டாண்டர்டில் இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த 75%. ஸோ 75% உங்களுக்கு சும்மா கிடைச்சிடாது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்கில் ஒவ்வொரு டெக்லையும் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து. அந்த அசைன்மெண்ட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வர பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 75% நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு டைம் நல்லா தருவோம் டீம். கட்டாயம் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் செய்யறதுக்கான டைம் வந்து நாங்கள் உங்களுக்கான ஃப்ளெக்சிபிளாக வந்து நல்லா தருவோம். ஸோ அசைன்மெண்ட் தந்தமென்றால் அடுத்த ஒரு கிளாஸ் கூட உங்களுக்கு இருக்காது. ரைட். ஸோ அடுத்த ஒரு உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கூட உங்களுக்கு நாங்கள் இருக்காது. ஸோ அதால இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து யார் கேட்டிருந்தா சார் கேன் யூ டீடைலி டெல் அபவுட் த சர்டிஃபிகேட் அண்ட் அட்வான்டேஜ். ஸோ சர்டிஃபிகேஷன்ன்றது வந்து என்ன? உங்களுக்கு நாங்கள் தர ஆஷூர். ஸோ இந்தந்த ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் இது ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க இதுண்டு. ஸோ அது அடுத்தது வந்து அட்வான்டேஜ் வந்து என்ன? அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு காய்ச்சது இந்த டெக்கில் உங்களுக்கு கிடைக்கிற அவ்வளோ விஷயம். ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ் சர்டிஃபிகேஷன். ஸோ சர்டிஃபிகேஷனில் வந்து நிறைய டைப் இருக்கு. சர்டிஃபிகேட், அட்வான்ஸ் சர்டிஃபிகேஷன், பிறகு டிப்ளமா அப்படி போகும். இது வந்து அட்வான்ஸ் சர்டிஃபிகேஷன். ஸோ அந்த டைட்டிலுக்கு உங்களுக்கு இது தருவோம். இது டெவலப்பர்ஸ் டெக் அண்ட் சீக்கர்ஸ் கிளப் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. கேன் யூ ப்ளீஸ் ஷேர் அ டெம்ப்ளேட் ஆஃப் இன்டர்ன் ஆஃபர் லெட்டர்? ரைட் கேம். ஸோ நான் இதை வந்து எங்களை அட்மின்ட்ட நான் இதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் அவரை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ டெம்ப்ளேட் தானே. Can you do DSA in Python, please? Because it's a trending language of for all candidate job role, ALM, data science, and solving Python lead code. No skill set. C++ is not popular now. Only Arduino coders work frequently with it. Yeah, okay. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். பட் நான் ஏன் C++ போனோன்னா அது வந்து அதில் எங்களோட மெயின் வந்து இதுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த அந்த கோர்ஸில் வந்து நாங்கள் படிப்பிக்க வேண்டியது டிஎஸ்ஏ தான் நான் மெயினாக வச்சுருந்தேன். ஸோ டிஎஸ்ஏ அந்த ப்ரோக்ராமிங் கம்யூனிட்டி ப்ரோக்ராமிங் க்ராக் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து C++ வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பீடு தரும். கம்பைல் ஸ்பீட் அதோட வந்து நல்ல ஒரு வேயும் அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் வந்து நாங்கள் C++ல அதை கொண்டு போக வேண்டிய நாங்கள் பிளான் பண்ணது. பட் நீங்கள் சொல்கிறது நான் 100% அக்செப்ட் பண்ணுறேன். ஏன் ட்ரெண்டிங் லாங்குவேஜாக பைத்தன் இருக்குது, ஏஎல்எம்எல் அது ஓகே. நான் இதை கன்சிடர் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணுறது என்னோட சேர்ந்து எங்கட பொஸ்ஸாக்கள் இருக்காங்க, அங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த அகாடமியில் இருக்காங்க, அவ்வளோ பேரும். நான் உங்களுக்கு இதை நான் கட்டாயம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்படி ஒரு ரிக்வஸ்ட் வந்தாண்டு அப்படின்னா பைத்தனில் செய்வோம். எனக்கு இஷ்யூ இல்லை, நான் பைத்தனும் செஞ்சோம்ல. இந்த அடுத்த பூட் கேமே நம்மளோட பைத்தன் தான். இது சீக்ரெட்டாக இருந்தது சொல்லிட்டேன். ஓகே, அடுத்த நம்மளோட ஃப்ரீ பூட் கேம் வந்து நம்மளை பைத்தனில் கொண்டு போகிறோம். ஸோ அதனால் பைத்தனில் சொல்கிறது எனக்கு இஷ்யூ இல்லை. சார் பட் கேன் வி டூ இன்டர்ன்ஷிப் லெட்டர் பட் அது ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் லெட்டர்ன்றது வந்து நீங்கள் இப்போ உதாரணம் சொல்லுமே ஒரு கம்பெனி வந்து ரைட். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ன்ஷிப்பை பற்றி ஒரு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ இன்டர்ன்ஷிப்னு நாமே எதை மென்ஷன் பண்ணுறேன்னா, நீங்கள் இப்போ ஒரு அகாடமியில் படிக்கிறீங்க இல்லாட்டி யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்கன்னா அங்கே படிக்கிற எல்லாமே தியரி வைஸ் தான் இருக்குது. சரியா, தியரி வைஸ் தான் அது ரிலேட்டடாக. ஒரு இண்டஸ்ட்ரி ஆக்ட் ஆகிறது வேறு, நம்ம படிக்கிற இந்த யூடியூப்ஸில் படிக்கிறது சரி, யூனிவர்சிட்டியில் படிக்கிறது சரி, அதில் இருந்து கிடைக்கிற நாலேஜ் வந்து வேறு. ரெண்டுக்குமே ரெண்டு வித்தியாசமான ஒரு இது இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு என்ஜினியர் வந்து படிச்சுட்டு வந்து வீடு கட்டையிலாது. இன்ஜினியருக்கு படிப்புக்குள்ள சொல்லுவாங்க கல்லை பிடிவாங்க சீமத்தை பிடிவாங்க. அப்படி இல்லை, அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அங்கே பண்ணி அந்த வெதர் கண்டிஷனுக்கு அது இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ரியாலிட்டியை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலாம். எப்பயும் ஒரு நாலேஜை வச்சுக்கொண்டு டிரெக்டாக வந்து நம்ம ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிடலாம். அப்போ அதுக்காகத்தான் எல்லா அகாடமியும் எல்லா யூனிவர்சிட்டியும் என்ன செய்வாங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறது விஷயத்துக்கு அனுப்புவாங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணுறது வந்து இண்டஸ்ட்ரியில் போய் படிக்கிறது, ஒர்க் பண்ணுறது கூட இல்லை, படிக்கிறது. சரியா? ஸோ இண்டஸ்ட்ரியில் போய் அங்கத்திய என்வாயன்மெண்ட், அங்கத்திய நாலேஜ், அந்த விஷயங்களை பற்றி படித்து அதுக்கான நாலேஜ் எடுக்கிறது. ஸோ அப்போ ஒரு கம்பெனிக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவர் வந்து உங்களோட சிவியில் இன்டர்ன்ஷிப் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ரைட், இந்த எம்ப்ளாயியால் நம்மளோட கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். ஐ மீன் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணுறதுக்கு டேலண்ட் இருக்குது. ஏன் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரி எப்படி ஆக்ட் ஆகும் இவருக்கு தெரியும். அதால் வந்து இவர் நம்ம டிரெக்டாக ப்ரொஜெக்டுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் என்றது. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் எல்லாரும் வந்து இந்த யாரும் இன்டர்ன்ஷிப் செஞ்சுருக்காங்களான்னு பார்க்குறது. ஸோ நாங்கள் இன்டர்ன்ஷிப்
வந்து கம்ப்ளீட் பண்ண லேட்டர் ஆகிறதுக்கு ரீசன் வந்து நீங்கள் எல்லா ஸ்டெக்கும் நீங்கள் முடிச்சிட்டு ஃபைனல் நாங்கள் கேட்குற ப்ரொஜெக்ட் வந்து நாங்கள் அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் ஆகிற பட்சத்தில் நாங்கள் அஷ்யூர் பண்ணுவோம் நீங்கள் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்போ இதை நீங்கள் ஒரு சிவியில் ஆட் பண்ணிட்டு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ள அவருக்கு விளங்கும் ரைட் இவர் வந்து இந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்காருன்றா இந்த நாலேஜ் வந்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இவருக்கு தெரியும். ரைட்டா? நீங்கள் யூடியூப்ல போய் பார்க்குறது ஒரு விஷயம். யூடியூப்ல போய் பார்க்குறதுக்கும் இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணுற ஸ்டைலும் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ அதால தான் அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறது வந்து மேஜர் ரோல் நீங்கள் ஒரு ஜாப்புக்கு போகக்குள்ள. அடுத்த கேள்வி என்ன? ஸோ வெட் கேன் டு ஓகே. ஐ ஹோப் ஹியர் வி ஹேவ் நாலேஜபிள் பர்சன் அபவுட் தி சப்ஜெக்ட். ஹாய் காசம், தேங்க்யூ சார். ஸோ சார் மொபைல் ஆப் ஆக்சுவலாக வந்து மொபைல் ஆப் வந்து உங்களுக்கு A to Z இருக்க வேண்டியது அது ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ ஏன்னா அதுக்கு முன்னால் எல்லா மேஜர் டெக்னாலஜி கவர் பண்ணிடும். ஸோ அதை வச்சு நீங்களால் ஏபிளாக இருக்கும், உங்களால் அதை மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கான ஃபுல் டேலண்ட்டும் இருக்கும். பட் அதை பார்ப்போம். அடுத்தது வந்து டீம். ஸோ இதில் ஓலெவல் லீவ் பண்ணாக்கள் சப்போஸ் ஐடி நாலேஜே இல்லாதாக்கள் இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் வந்து பயப்பட வேணாம். சரியான ஐடின்றது வந்து எதுவுமே பெரிய ஒரு இது இல்லை, பெரிய ஒரு விஷயமே இல்லை. நான் வந்து ஓலெவல் ஐடி செய்யலை, ஏலெவல் ஐடி செய்யலை. சரி, ஈவன் நான் கேம்பஸ் ஜாயின் ஆகிட்டு ஸோ கேம்பஸில் இருந்து எந்த ஒரு இதுவும் நான் படித்தது இல்லை. நான் ஹானஸ்டாக சொல்கிறேன். இந்த கேம்பஸை வந்து லிங்க்டின்ல பாருங்கள், லிங்க்டின்ல அந்த கேம்பஸை பார்த்து அந்த கேம்பஸில் இருக்கிற கேட்டுக்கொள்ளுங்க. நான் படித்த எல்லாமே செல்ஃப் லேர்னிங். சரிதானே? ஸோ நான் படித்த எல்லாமே வந்து செல்ஃப் லேர்னிங். ஸோ படித்து ரிஃபர் பண்ணி பேசிக்ஸாக இருந்து போகும். நான் லாங்குவேஜ் அது இதுன்னு எல்லாமே பேசிக்ஸாக இருந்து போய் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் தானே. நான் வந்து கம்ப்ளீட் பண்ணது 1 இயர் தான். பட் நான் எப்படி டீச் பண்ணுறதுக்கு இதாகினு ரீசனாக தான் அப்போ அந்த செல்ஃப் லேர்னிங்கும் அந்த கான்ஃபிடென்ட் பாருங்க என்ன எங்கே கொண்டு வந்திருக்கு. நான் ஒரு கம்பெனியில் ஒரு இன்டர்னாக வந்து நான் 3 மந்த்ஸ்லேயே வந்து நான் பெர்மனெண்ட் ஆகிட்டேன். பெர்மனெண்ட் ஆகி இப்போ நான் ஏஎஸ்சிலேருந்து எஸ்சி ஆகிருக்கு. ஸோ அந்த அந்த ப்ராசஸ் அடுத்தது வந்து இப்போ நான் படிப்பிச்ச ஒரு 3 பேட்சஸ் வந்து மோர் தென் 70 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே நான் படிப்பிச்சு கொண்டிருக்கேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் எப்படி வந்தது? இதான் எல்லாமே இது பேசிக்ஸ்ல தான் வந்தது. நான் இப்போ பிறக்கக்குள்ள வந்து ஐடி தெரிஞ்சு வரல. ஸோ அதால் வந்து பயப்பட வேணும். இதில் இருக்கிற எல்லா டெக்னாலஜி நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்ணி ப்ரொமிஸ் பண்ணுவேன். இதில் படிப்பிக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டெக்கும் எதுவுமே தெரியாது உங்களுக்குன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நான் படிப்பிப்பேன். சரிதானே? எதுவுமே தெரியாதுன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல படிப்பிக்கிறதால உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகும். இதை நீங்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, இல்லாட்டி ஒர்க் பண்ணுறாக்கள் இருக்காங்க, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல படிப்பிக்க வேண்டிய இந்த ஜாவை எதுவுமே தெரியாத ஒரு ஆளுக்கு எப்படி படிப்பிக்கலாமோ அப்படி தான் படிப்பிச்சு வரும். ஸோ அதால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அதுக்குள்ளே அடாப்ட் ஆகி வரலாம். How many hours sessions, sir, because I also have AL exam second. So, ரைட். அடுத்தது வந்து இதுக்கு நான் பதில் சொல்லிட்டு வரேன். ஸோ கிழமையில் 3 days இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 7:30 to 11. ஸோ அதில் உங்களுக்கு இடையில 20 minutes டின்னர் பிரேக் இருக்கும். பட் ஸ்டார்ட்டில் வந்து ஒரு 1.5 or 2 hours செஷன் தான் ஒரு 1 மந்த்துக்கு போகும். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்பீடை பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஐடிக்குள்ளே அடாப்ட் ஆகி எல்லாம் செஞ்சு வந்த பிறகு தான் நாங்கள் ஹவர்ஸை வந்து கூட்டுவோம். சரிதானே? Sir, can you teach Solidity F3 like blockchain courses available? Actually, நான் எந்த மேஜர் டெக் வந்து Solidity அண்ட் blockchain சைட் தான். பாவம் அது வந்து டீச் பண்ணுற அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா டீச் பண்ணுறேன்டா நான் சும்மா யூடியூப் பார்த்துட்டு அப்படியே வந்து உங்களுக்கு படிப்பிச்சாலும் அது டீச்சிங் தான். பட் ஃபர்ஸ்ட் வந்து நான் அதில் 100% இதாகி நான் ஒரு 4 ப்ரொஜெக்ட் செஞ்சு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதாகினா தான் நான் டீச் பண்ணலாம். ஸோ அதில் வந்து கட்டாயம் நான் அதை டீச் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த எம்எஸ்சி நான் அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து நான் போகிறது வந்து எம்எஸ்சி பிளாக் செயின் ரிலேட்டட் தான். ஸோ ஒன்ஸ் வந்து எம்எஸ்சி முடிச்சோன்னா அது ரிலேட்டடாக கோர்சஸ் கொண்டு வரேன். நான் ஏஐ சைட்டு படிப்பிக்கணும்னு ஆசை இருக்குது. பட் அதுக்கும் பார்ப்போம், வேறு நல்ல எக்ஸ்பர்ட்டை வச்சு செய்வோம். சார் ஒன்லி டூ தி சிஎஸ்டி கோர்ஸ் அண்ட் வி கேன் அப்ளை. ஸோ ஆக்சுவலாக 2 விஷயம். இந்த இஎஸ்டி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு மட்டும் சப்ளை அப்ளை பண்ணணும்னா பண்ணலாமாட்டா, இல்லாட்டி நீங்கள் ஒர்க் பண்ணணும். இப்போ நாங்கள் படிப்பிச்சிட்டோம்னா படிச்சுட்டு அந்த 7 மந்த்துக்குள்ளே வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ரொஜெக்ட்ஸ் செய்யுங்க. நாங்கள் படிப்பிச்ச ஒவ்வொரு டெக்லையும் செய்யக்குள்ள வந்து டெய்லி வந்து மினக்கிற 1 hour கூட இல்லை. நாம் எவ்வளோ யூடியூப் கொடுக்குறோம், எவ்வளோ ஃபேஸ்புக்கு கொடுக்குறோம், எவ்வளோ மற்ற மற்ற தேவைகள் கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 1 hour வந்து கொடுங்க எனக்காக, ஸோ உங்களுக்காக. ஸோ அப்படி கொடுத்து நீங்கள் ஒரு 5 or 6 ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணி வைங்க. அதை பில்ட் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸில் டெக்கும் தெரிஞ்சிருக்க பட்சத்தில் நீங்கள் கட்டாயம் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்ல இருந்து போகலாம். எந்த ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லாட்டியும் ஒரு மீடியம் இன்டர்ன்ல இருந்து ஒரு ட்ரெயினியாக இருந்து அப்படியே நீங்கள் போகிறதுக்கு ஒரு
நல்ல ஒரு இதான் இந்த பூஸ்டாக இந்த கோர்ஸ் இருக்கும், அதெல்லாம் அச்சீவ் பண்ணலாம். ரைட், இவ்வளோ வந்து கோர்ஸ் ரிலேட்டட். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா டீம் எப்படி கோர்ஸ் ஃப்ளோ இருக்குமெண்டா, ஒரு 1 வீக்கில் வந்து உங்களுக்கு 3 டேஸ் கிளாஸ் இருக்கும். மண்டே அண்ட் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு நைட் 7 to 11:30 இருக்கும். ஒவ்வொரு கிளாஸஸும் முடிஞ்ச பிறகு அதுக்கான ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எல்எம்எஸ்ல அப்லோட் பண்ணுவோம். ஸோ எல்எம்எஸ் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ சம்டைம் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து நாங்கள் வீக்கில் 4 டேஸ் ஆக்கலாம், சம்டைம் 5 டேஸ் ஆக்கலாம். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ அடுத்தது வந்து என்னடா டீம், நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாள் தானே. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு இது செஞ்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு கீழே வந்து நான் இன்டர்னே நான் ஒரு 6 பேர் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ அப்போ சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் கம்பெனி சைடில் வந்து எனக்கு ஒரு மென்டல் ப்ரெஷரோ ஏதாவது வந்தால் அன்றைய கிளாஸ் வந்து சம்டைம் வந்து நான் ட்ராப் பண்ணுவேன். என்ன ரீசன் என்றால், இப்போ எனக்கு இன்றைய கிளாஸை முடிச்சாகணும், இல்லாட்டி இன்றைய படிப்பிச்சாகணுன்றதுக்காக படிப்பிக்க மாட்டேன். நான் படிப்பிக்கிற கண்டென்ட் அன்றைக்கு நான் படிப்பிக்கிற விதத்தில் உங்களுக்கு போய் சேரணும். அதுக்கு வந்து நான் ஃபுல் எனர்ஜெட்டிக்காக நல்ல இதாக வந்து உங்களுக்கு படிப்பிக்கணும். ஸோ அதால் சப்போஸ் வந்து நான் ஒர்க் சைட்லேயோ ஏதாச்சும் ஒரு ரீசனால் எனக்கு மென்டல் ப்ரெஷர் இருக்குமாக இருந்தால் அன்றைய கிளாஸ் ஸ்கிப் பண்ணி அடுத்த நாள் போடுவோம். ஸோ அதனால் வந்து வீக்கில் வந்து சம்டைம் 4 கிளாஸஸாக இருக்கலாம், இல்லாட்டி 2 கிளாஸஸ் இருக்கலாம். நம்மளோட மினிமம் உங்களுக்கு வீக்கில் வந்து 3 கிளாஸஸ் கட்டாயம் இருக்கு. ரைட், அடுத்தது அதான் சொன்னேனே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெக்சிபிள் தான் எங்களோட ஒரே நோக்கம். ஸோ டைமுக்குள்ளே முடிக்கணும். அடுத்தது பேமெண்ட் பற்றி சொல்கிறேன்னா, டைமுக்குள்ளே முடிக்கணும், இல்லாட்டி உங்கள்கிட்ட அந்த காசுகளை வாங்கிடணும். இல்லாட்டி வந்து படிப்பிக்கணும்னா நிறைய விஷயம் நான் சொன்னேன் தானே. இதில் நான் சொல்லியா ஒரு உதாரணத்துக்கு, இப்போ யார் கடைசி யார் பிரவன்யா படிப்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்க படிக்கலாம். இன்னும் யூடியூப்பில் போயிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபுல் டுட்டோரியல் நடிச்சா 7 மணி நேரம் வரும். அதான் அப்படியே பார்க்குறது, தமிழ்லேயே இருக்கு தானே. அப்படியே பார்க்குறது ஜாவா ஸ்கிரிப்ட் கோச் தாரன்னு சொல்லி போட்டு அப்படியே போய் அதை வாட்சி விடலாம். பட் அப்படி இல்லை, நான் படிப்பிச்சனாக இருந்தால் அந்த படிப்பிக்கிற நான் மெதட்லையும் இதுலேயும் உங்களுக்கு அது விளங்கணும். விளங்கி அதை டீட்டெயிலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேறு எந்த ஒரு மெட்டீரியலும் ரிஃபர் பண்ணாத அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் இந்த டீச்சிங் ஸ்டைல் அப்படி இருக்கணும். ஸோ அதுக்காகத்தான் வந்து அந்த ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வரதுக்கான ரீசன் கிளாஸஸு. சண்டேஸ் கிளாஸ் இருக்கா? யா, உங்களோட ஷெடியூல் படி சாட்டர்டே சண்டே அண்ட் மண்டே இருக்கும். கிளாஸஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் வந்து கூட எல்எம்எஸ்ல லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் எப்பயும் போய் பார்த்துக்கொள்ளலாம். ரைட், அதை எப்படி எல்எம்எஸ் ஆக்சஸ் பண்ணுறேன்டால், உங்களுக்கு முதல் 20ஆம் தேதி வரைக்கும் எல்லா கிளாஸஸும் ஃப்ரீ கிளாஸஸ், எல்லாரும் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு பிறகுங்கிற கோர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணாக்களுக்கு மட்டும் உங்களோட இந்த ஆக்சஸ் கிடைக்கும், இந்த எல்எம்எஸ் ஆக்சஸ். ஸோ அதில் போயிட்டு உங்களை பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் லெக்சர் ரெக்கார்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லெக்சர் ரெக்கார்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இதில் என்ன கோர்ஸஸோ இதில் வந்து உங்களுக்கு இஎஸ்டிஎன் இருக்கும். நீங்கள் என்ரோல் ஆகின பிறகு அந்த கோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட இன்டேக், ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஸோ ஸ்டேஜ் 1 கிளிக் பண்ணீங்கன்னா அதில் இருக்க அவ்வளோ வீடியோஸும் இருக்கும். ஸோ கிட்டண்டா கிட் பற்றினது, இன்ட்ரடக்ஷன் பற்றினது, ஜாவாண்டா ஜாவா பற்றின அவ்வளோ வீடியோஸும் நீங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் மிஸ் பண்ணாலும் அதை போய் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஸோ இது வந்து எல்எம்எஸ் எங்களுக்கு நாங்கள் இது வந்து 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் இது எனேபிள் ஆகும். ஸோ ரைட், அடுத்து என்ன, சாரி ஐ மீன் பாரிஸ் ஆல்ரெடி டைம் ப்ராப்ளம் இருக்குது, சண்டேஸ் கிளாஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ரைட், நான் இந்த ரிக்வஸ்ட்டை நான் அட்மின்ட்ட கொடுக்குறேன். ஹாய், இல்லை பேர் எடுத்து தெரியல. ரைட், நான் ரிக்வஸ்ட்டை கொடுக்குறேன், பட் அவங்க தான் டிசிஷன் மேக் பண்ணணும். ஸோ அப்படி சப்போஸ் உங்களுக்கு அண்டே கிளாஸ் மட்டும் தான் மிஸ் ஆகுதுன்னா நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்து நீங்கள் கவர் பண்ணலாம். உங்களுக்கு அடுத்த ஒரு வீக்கில் 4 days ஃப்ரீ இருக்குது தானே. ஸோ நாங்கள் அந்த அட்டண்டன்ஸ்ன்றது உங்களுக்கு பிரச்சனையாக கொண்டு வர மாட்டோம், சரியா? I am the final year unit student. My learning speed and after years with these technologies different. How can you balance the class? I am a final year student, university student. My learning speed and after years learning speed with these two. ஸோ அதான் நீ சொன்ன. ஸோ நாங்கள் ஒரு ஸ்பீடில் போகணும். ஸோ அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும். அதாவது இப்போ இப்படி தானே கேம். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுவீங்கன்றதுக்காக நான் ஃபாஸ்ட்டாக படிப்பிச்சிருந்தால் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இதாகுவாங்க. ஆனால் அதுக்கு அவங்க அடாப்ட் ஆகிற கஷ்டம். ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு படிப்பிச்சிருந்தா உங்களால் அடாப்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா ஸ்லோன்றதுக்காக சரியான ஸ்லோவாக இருக்காது, விளங்கு தானே. ஸோ இப்போ இப்போ நாங்கள் டார்கெட் பண்ணி போகிறது வந்து அவங்கள டார்கெட் பண்ணி போகக்குள்ள வந்து அதை உங்களால் அடாப்ட் பண்ணி உங்களால் வந்து விளையிடும். ஸோ உங்களுக்கான டைம் ஃப்ரேம் வந்து அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே வடிவங்கள இதுகள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம். சண்டே கிளாஸ் வராதுண்டு. ரைட், ஓகே. அதை நான் சண்டே கிளாஸ் தானே, அதை ரிக்வஸ்ட் நான் கொடுக்குறேனே, கொடுத்ததை சேஞ்ச் பண்ணி தரலாம் சார். சார் இப்போ என்னென்ன கோர்சஸ் டீச் பண்ணுறீங்க? ஸோ இப்போ நான் கரண்டாக டீச் பண்ணி கொண்டிருக்கிறது வந்து ஃபுல் ஸ்டாக் இது, அதோட இப்போ இஎஸ்டி ஜாவா ஸ்டிக் தானே இப்போ படிக்கிறேன்.
சார் ஜாவா ஸ்கிரிப்ட் தானே இப்போ படிக்கிறது எல்லாம் அப்படி இல்லை சார். ஸோ ஜாவான்றது வந்து ஒரு பெரிய ஒரு மேஜர் லாங்குவேஜ் தெரியுமா? ஸோ அதுக்கான வேல்யூ இருக்கு. ஸோ சம்டைம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ ஏன் ஸோ இந்த ஸ்ப்ரிங் பூட்ன்றதை வந்து ஜாவா பேஸ் பண்ணி தான் ஜாவாட 21th இது வந்து இப்போ லான்ச் ஆகிருக்கு வேர்ஷன். ஸோ அதில் வந்து ஜாவான்றது வந்து பெரிய லாங்குவேஜ், அது வந்து இப்பயும் அதில் டிமாண்டாக குறையாது. புதுசாக வர டெக்னாலஜி வந்து பீக்கில் இருக்கிற வடிவா அது வந்து அப்படி இருக்கலாம். ஸோ if in case I can able to attend the class, can I get the notes and a web page like you said before? Okay, I can get the notes on you. Right, yeah. உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு தருவோம் நாங்கள். ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸில் வந்து எல்லா விஷயமும் இருக்கும். நீங்கள் அதை திருப்பி நீங்கள் ரிஃபர் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனையே இல்லை. பட் அட்டன் இது ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறது இஷ்யூ இல்லாட்டி, பட் உங்களோட அந்த இது அசைன்மெண்ட்ஸ்ன்றது வந்து மிக மிக முக்கியமான விஷயம். ஓகே சைக்கிள். ரைட். ஸோ ஏதாச்சும் வேறு ஏதாவது டவுட்ஸ்கள் இருந்தால் கேட்கலாம் டீம். ஸோ இன்றைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் தானே, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரடக்ஷன் இருக்கட்டும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ். ஒரு கம்பெனி ரெண்டு போனால் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க சார்? ஒரு கம்பெனியை ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு செட் ஆஃப் கம்பெனி இருக்கு டீம். ஒன்று வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் இருக்கும், இன்னொரு ஸ்டார்ட் அப்னு சொல்லுவோம். ஹை ஸ்டாண்டர்ட் கம்பெனி ஒரு ஆளை இன்க்ளூட் பண்ணக்குள்ள அவங்களோட கம்பெனி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எம்ப்ளாயிஸ் இருக்கணும்னு பார்ப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கான ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு யோசிப்பாங்க. சரியோ? என்ன மாதிரி உங்களுக்கு வந்து இது இருக்கணும், டிகிரி இருக்கணும், ஹெச்என்டி இருக்கணும், அப்படி எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதே வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி என்று வரக்குள்ள அவங்க பேஸ் பண்ணுறது அவங்களுக்கான எம்ப்ளாயர்ஸ். அப்போ அந்த இடத்துல அவங்க எப்படி உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னா உங்களோட நாலேஜ் பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி. ஸோ அது ரெண்டு செட் ஆஃப் இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், ரெண்டுக்குமே நீங்கள் எதுக்கு போகணும்ன்ற நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் வந்து சான்சஸ் கூட, நீங்கள் க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கூட இருக்கு. ஹவு மெனி அசைன்மெண்ட்ஸ் தருவீங்க? ஆக்சுவலாக கிஷால் நாங்கள் இது வந்து ஃபிக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இல்லை. அசஸ்மெண்ட் எல்லாமே வந்து உங்களோட நாலேஜ் பேஸ் பண்ணது. இப்போ நாங்கள் படிப்பிச்சுக்கிட்டு போகிறோம், ஒரு அசஸ்மெண்ட் தாரோம், அதை எல்லாரும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களா இருந்தால், அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் அந்த அசஸ்மெண்ட்டே இருக்கு. இல்லாட்டி வந்து இன்னொரு அசஸ்மெண்ட் தருவோம். சார் ஆஃப் I get computer science in university. Will it be useful with the technology we can get the here full stack? Yeah. ஸோ ஃபுல் ஸ்டாக்ன்றது வந்து டீம் அதில் கவர் பண்ணுற டெக்னாலஜிஸ் பாருங்க. ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்னு எடுத்தால் ரியாக்டாக இருந்தாலும் சரி, ஆங்குலராக இருந்தாலும் சரி, எங்கேயுமே அது யூசேஜாக இருக்கும். ஸோ ஈவன் நீங்கள் ஏஐ போங்களேன், ஏஐக்கு பைத்தனுக்கு போறீங்கன்றால் அதை வந்து இப்போ மைக்ரோ சர்வீசஸ் எல்லாம் ஜாவாவில் படிச்சிங்களா இருந்தால் அந்த கூட வந்து ஏஐ தேவைப்படும். சரிதானே? சாஃப்ட்வேர் டெவலப் ஃபுல் ஸ்டாக்ன்ற வந்து எல்லாத்துக்குள்ளேயும் வார ஒரு விஷயம். ஸோ இதை தாண்டி நீங்கள் அட்வான்ஸ்டாக போகிறதுகள் தான் வந்து இந்த எம்எல், அடுத்தது வந்து அந்த மாதிரி பிளாக் செயின், பிக் டேட்டா, டேட்டா சயின்ஸ், அதுகள் வந்து நீங்கள் மாஸ்டரியாக செஞ்சு கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து காலடி எடுத்து வைக்கணும்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் வே தான் வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ணுறது. சரி வீடு. ஸோ வேறு யாரும் ஏதாச்சும் கேட்கணுமா? சரியா சேலரி? ஸோ ஆக்சுவலாக வந்து ரெக்கார்டிங் செஷனில் நான் அதை பதிவு பண்ணுறது இல்லை, பட் நான் சொல்கிறேன். ஸோ மோர் தென் மோர் தென் 1K தான். சரி, ஐ மீன் 100K தான். ஐ மீன் 150Kன்னு சொல்லலாம். அக்யூரேட்டாக சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் எதுவும் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் வேணும்னா டிரெக்டாக எனக்கு இந்த பர்சனல் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் போடலாம். நீங்கள் எனி டைம். ரைட். பேமெண்ட். ஸோ டீம் ஒரு நிமிஷங்களா, பேமெண்ட்டுக்கு வந்து எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் எனக்கு அப்படி ஒரு கேட்டு சொல்லுன்னா ஆ ரைட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணியிருப்பீங்க. இந்த டெமோ கிளாஸஸ் 20ஆம் தேதி முடியும். 20ஆம் தேதி முடியறதுக்கு இடையில நீங்கள் என்ன செய்வீங்க, இது ஃப்ரீ செஷன்ல இருந்து நீங்கள் கண்டினியூ பண்ண விரும்புகிறாக்கள் என்ன செய்யணுமாம், 2000 பே பண்ணி ஜாயின் பண்ணணும். பிறகு 1 வீக்கால் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட், அதாவது இதை வந்து நீங்கள் 30,000, ஆக்சுவலி 30,000 ப்ளஸ் 2,000, ஒரு மாதத்துக்கு 5,000 படி தான் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அதை ஒவ்வொன்றையும் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணலாம். 5,000 மந்த்லி பே பண்ணலாம். ஸோ மந்த் ஸ்டார்ட்டில் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் 20 ஸ்டார்ட் பண்ணால் 1 வீக்கால் வந்து 1 வீக் தான் விட்டுருக்காங்க. 1 வீக்கால் வந்து 5,000 பே பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் மந்த்.
அதுக்கு பிறகு ஒவ்வொரு எவ்ரி மந்த் வந்து 5,000 பே பண்ணி கொண்டு போவீங்க. ஸோ ஏதாச்சும் யாருக்கும் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் அவங்களோட அந்த இது டிஸ்கவுண்ட்ஸ் வந்து லாஸ்ட் பேமெண்ட்ல வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகணும். டீம் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்தது வந்து நீங்கள் எனி டைம் வந்து எந்த சைடில் வந்து எதுவும் ஹெல்ப் தேவைன்னா நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் டீம். சரியோ? சரி, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவேன். ஸோ அதை தாண்டி நான் வேறு ஒரு ஐடியாஸ் வச்சிருக்கேன். ரைட், இது இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணக்குள்ளே உங்களுக்கான சிவி பற்றின செஷன் இருக்கு. லிங்க்டின் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுற செஷன் ஒன்று இருக்கு. அதுக்கு லாஸ்ட் ஒவ்வொரு பேட்சுக்கும் இருக்காது. ஸோ அதுகள் நடக்கும். அதை தாண்டி வந்து வேறு ஒரு ஐடியாஸ் இருக்கு. அதை ஒவ்வொரு would you please tell me your contact number? Right, okay. Contact number 07030514116. Right. அண்ணா நான் ஏஎல் கலைப்பிரிவு மட்டும் ஐசிடி எடுத்தேன். ரைட். ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கு நான் கதைக்கிற விஷயங்கள் வந்து ஒரு இன்ட்ரோ தான் தம்பி. ஸோ படிப்பிக்க போகக்குள்ள உங்களுக்கு பயப்படுவோம். நீங்கள் சரியான பேசிக்ஸ்ல தான் போகும். ஸோ அதால் நீங்கள் இது ஸோ இன்றைக்கு வந்து ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான். ஸோ எஸ், டெமோ கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்கும். 20th வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டெமோ கிளாஸஸ் நடக்கும். ஸோ இந்த சாட்டர்டே உங்களோட சாட்டர்டே சண்டே மண்டே தானே உங்களோட டைம் டேபிள். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே இருந்தது. பட் இந்த சண்டே வந்து ரிக்வஸ்ட் பண்ணி நாளைக்கு இடையில உங்களுக்கு ஃபுல் அப்டேட் தரும். இந்த கிளாஸ் இந்த வீக் வந்து என்னென்ன உங்களோட ஃபைனலைஸ் டைம் டேபிள் வந்து இந்த இது கதை செய்யற டீம் ஒரு டைம் டேபிள் மாற்றணும் என்றால் நான் நான் 3 பேட்ச் கிளாஸ் எடுத்து கொண்டிருக்கேன். ஸோ அந்த 3 பேட்சுக்குரியதையும் பார்க்கணும். அடுத்தது வந்து நான் ஆல்ரெடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுடைய டைம் ஷெட்யூல் வந்து சரியான டைம் ஷெட்யூல் இருக்கு எனக்கு. மார்னிங் 7 to 6 ஒர்க், 7:30 to 11:30 இது. ஸோ அப்போ அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாருடைய நாளைக்கு உங்களுக்கு ஃபைனலைஸ்டான டைம் டேபிளாக தர சொல்கிறேன். ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணலாமா சார் இதை படித்தா? யா ஷுவர், கட்டாயம் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் இது அப் ஒர்க் பண்ணலாம், ஃபைவர் ஒர்க் பண்ணலாம். அடுத்தது வந்து நீங்களே உங்களோட சோஷியலுக்குள்ள கண்டெக்ஸ் எடுத்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸும் டெவலப் பண்ணலாம். Chemistry and what we have to do further to get master. How to get software engineer degree doing physical science and include ICT instead of chemistry and what we have to do further. ஸோ ஸோ நீங்கள் மாஸ்டர்ஸ் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் எந்த பிஎஸ்சி வச்சுருக்கீங்கன்றது தேவையில்லை. ஸோ மாஸ்டர்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ் இருந்தாலே ஆகணும். ஏன் எங்களை கம்பெனியில் ஒரு ஆள் மாஸ்டர்ஸ் செஞ்சது வந்து அவர் ஜஸ்ட் பிஎஸ்சி டிகிரி கூட இல்லை, 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதை வச்சு கொண்டு தான் செஞ்சேன். பூட் கேம்ப் குரூப் மெம்பராக இருந்தால் 5 month பே. எஸ், எனக்கு அது அதான் என் நம்பர் இருக்கா சார். ஸோ ஆக்சுவலாக அந்த இதுகள் வந்து அட்மினோட கதைச்சிடுங்க. அந்த பேமெண்ட் பிரச்சனைகள் எனக்கு தந்த நியூஸ் அவ்வளோதான். கேன் வி டெவலப் இ-காமர்ஸ் வெப்சைட் அண்ட் ஹாஸ்ட் வித் திஸ் ட்ரைனிங்? யா, இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் கவர் ஆயிரும், பேக் எண்ட் கவர் ஆயிரும். ஸோ அதுக்கு பிறகு அங்கே இ-காமர்ஸில் உங்களுக்கு தேவைப்படுறது வந்து இந்த பேமெண்ட் கேட்வே அதை எடுத்தீங்களா சரிதான். வாட்ஸ் கால் பூட் கேம்ப் டீம்? நிறைய மெசேஜஸ் வருது, இதுங்களை ஆரம்பம் பண்ண பார்க்குறேன். வாட் இஸ் கால் பூட் கேம்ப்? நியூ டு ஃபீல் விலங்குல வாட் இஸ் கால் பூட் கேம்ப்? பூட் கேம்ப்ன்றது வந்து என்னன்னா ஒரு 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 நாலேஜை வந்து ஷார்ட் டேர்மில் படிப்பிக்கிறது. ஷார்ட் டைமில் ஒரு இதாக படிப்பிக்கிறது, ஒரு ஐடியாவை கொடுக்குற மாதிரி தான். சார் இதில் ஏஐ இன்ஜினியரிங்க்கு ஹெல்ப்டாக இருக்குமா கோர்ஸ்? இது எனக்கு ரொம்ப நாள் டவுட்டாக இருக்குது. யாரும் இதை பற்றி ப்ரீஃபாக சொன்னு சொல்கிறாங்க. சார் இது ஏஐ இன்ஜினியரிங்க்கு ஹெல்ப்பாக இருக்கும். எது ஏஐ இன்ஜினியரிங் ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லுங்கள் சார். ஏஐன்றதும் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து ஏஐன்றது ஒரு பெஸ்ட் திங். நீங்கள் அதுக்குள்ளே மூவ் ஆகணும்னு நினைக்கிறார்கள்லாம் பெஸ்ட். ஸோ அதுக்கு நீங்கள் அதுக்கான ரோட் மேப் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்துவோம் டீம். நாங்கள் டெக்டாக்னு சொல்லுவோம், ஆன்லைனில் எல்லா பேட்சையும் சேர்த்து. ஸோ அந்த டெக்டாக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, எல்லாரும் ஃப்ரீ தான். ஸோ அதில் வந்து எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகும். டெக்டாக்ல வந்து ஐடி அண்ட் என்ன ஐடியில் என்னென்ன செக்டர் இருக்குது, ஏஐ, பிளாக் செயின், கிளவுட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், நெட்ஒர்க், ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ளே எப்படி போகலாம், அதுக்கான ரோட் மேப் என்ன, ஸோ அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, அதில் நீங்கள் என்னென்ன ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அதுக்கு போகிறண்டா என்ற விஷயம் எல்லாத்தையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு அதில் படிப்போம். நாங்களும் ஃப்ரீ பூட் கேம்ப்ல ஜாயின் ஆகலாமா சார்? ஐயா கட்டாயம், ஃப்ரீ பூட் கேம்ப்ன்றது எல்லாருக்குமானது தான். ஸோ நீங்கள் ஃப்ரீ பூட் கேம்ப் ஜாயின் ஆகி நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸும் எடுத்துக்கொள்ளலாம். கேன் யூ டீச் பேமெண்ட் கேட்வே ஆல்சோ? கேன் யூ ஆட் இ-காமர்ஸ் வெப்சைட் அசஸ்மெண்ட்? ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் பேமெண்ட் கேட்வேன்றது வந்து தனி செக்டர்.
பேமெண்ட் கேட்வே செக்யூரிட்டி என்றதெல்லாம் தனித்தனி செக்டர். ஸோ அதுகளுக்கெல்லாம் நீங்கள் முன்னாடி பட் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஐடியா ஒன்று தரேன். ஏன்னா பேமெண்ட் கேட்வேன்றது வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் பொறுத்த மட்டும் ஒரு ஒன்று ரெண்டு கேட்வேஸ் தான் இருக்குது. ஸோ அதுகளை தான் ஆப்டிமைஸ் பண்ணணும். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ இதில் இந்த விஷயங்கள் டேர்ம்ஸ் நான் இப்போ கதைக்கிற இந்த ஏஐ அண்ட் இ காமர்ஸ் பேமெண்ட் கேட் அந்த டேர்ம்ஸ் விளங்காக்கெல்லாம் பயப்பட வேணாம் டீம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் டேலேருந்து வரப்போகிற விஷயம் இல்லை. இது ஆல்ரெடி தெரிஞ்ச ஆக்கள்ற டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். பட் இந்த ஐடிக்குள்ளே புதுசாக வர ஆக்களுக்கு வந்து எப்பயும் வெரி பேசிக்ஸில் தான் போகும். அடுத்தது வந்து நீங்கள் 1 மந்த்க்கான டீம் ஐடி தெரியாத ஆட்கள் கூட அந்த ஐடியை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு நிறைய நாள் எடுக்கும். பட் தெரிஞ்சு கொள்றதுக்கு 1 or 2 months காணும். ரைட் டீம். ஸோ இது இது இன்றைக்கு வந்து உங்களுக்கு கன்வே பண்ண நினைச்சது வந்து இவ்வளோ தான் டீம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு டைம் டேபிள் வந்து ஃபைனலைஸ் பண்ணி அனுப்புவோம். அந்த டைம் டேபிள் பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு வந்து நமக்கு வெரி பேசிக்ஸ் ப்ரோக்ராமிங் என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்ன, ஸோ என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக படித்து கொண்டு போகிறோம்ன்ற எல்லா விஷயமும் வந்து நம்ம அடுத்த கிளாஸ் வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். Yes, it's challenging to learn from YouTube about Sri Lanka Penguin. It will help if we can teach. Yeah, sure, I'll try Kim. Sir, Sri Lanka salary for this course, jobs are full stack. Sir, and Sri Lanka salary for this course, jobs. Full stack வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ட்ரெயினிக்கு வந்து டீம் 40 to 50K அண்ட் அசோசியேட்டுக்கு வந்து 60 to 90K. ஓ மேக்ஸிமம் 1க்கு போயிருக்கு. 60 to 90K அசோசியேட்டுக்கு போகுது. ஸோ 150 120 தான் இருக்க முடியாது, கம்பெனி டிபெண்ட்ஸ். பட் மினிமம் ஒரு 60K வைக்கலாம். ஸோ எஸ்சியா போக்குள்ள வந்து உங்களுக்கு 100Kலேருந்து ஒரு 200Kக்குள்ள எடுக்கலாம். 200Kக்குமே ஜாப் ஆஃபர் வந்தது. ஸோ அங்கே எஸ்எஸ்சி என்ற போக்குள்ள வந்து 3K, அதை டெக் லீட் போக்குள்ள 3K மீன் 300K, டெக் லீட் போக்குள்ள 500K அப்படி வரும். சரியான பாத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா சரி. நம்ம எப்பயும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் கஷ்டப்படுவோம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்கவேட்டர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஏறி போகும். அது மாதிரி அந்த முதல் படி எடுத்து வைக்கக்குள்ள நம்மளுக்கு ஒரு பயம் மட்டும் வரும். ஒரு கால் ஒரு பதட்டம் இருக்கும். எப்படி வைக்கிறது, இதில் வைப்போம் யோசிச்சுட்டு இருக்கும். அதை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அதுவே உங்களை அப்படி ஏற்றி கொண்டு மேலே அடுத்த ஃப்ளோரில் விடும். ஸோ அது மாதிரி தான் ஐடிஏ. ஃபர்ஸ்ட் பயம் இருக்கும், நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது வந்து படிக்கிறதால நம்மளுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆக போகிறது இல்லாட்டி நம்ம நிறைய விஷயத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறோம், நிறைய விஷயத்துக்கு நம்ம இதை வேஸ்ட் பண்ணுறோம். படிக்கிறதுக்கு வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நீங்கள் படிங்க, மேக்ஸிமம் படிங்க. அதுலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் தான் வருமே ஒழிய ஒரு நாளும் அது உங்களுக்கு இப்போ நீங்கள் இதே வந்து ஒரு ட்ரேடிங் என்று காசை போட்டாலோ சரி, இல்லாட்டி வேறு ஏதாவது செஞ்சாலும் சரி, ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். லாஸ் வந்தால் உங்களுக்கு ஃபுல் பாதிப்பு. ஆனால் இதில் லாஸ்ன்ற விஷயம் இல்லை, ஏன்னா இது படிப்பு தானே டீம். பட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ ரைட், இதுக்கு வந்து சொல்லிட்டு வரேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ன்றது வந்து இப்போ சொல்லுமே, வீடு கட்டுறதுக்கு வந்து இன்ஜினியர் இருப்பேன். அந்த இன்ஜினியர் வேலை என்ன, மேப் வீடு எப்படி இருக்கணும், மேப்போடு வேறு எந்த இடத்துல கட்டணும், எவ்வளோ ஹைட்டில் கட்டணும், அடுத்தது வந்து எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும், என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கணும், என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் யோசிக்கிறாள் யார், அந்த இன்ஜினியர். அதை கட்டுற ஆள் தான் வந்து அந்த மேசன் தான் வந்து அதை கட்ட போகிறது வந்து அந்த மேசன். பிளான் பண்ணி எல்லாத்தையும் அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போகிற ஆள் வந்து யார், இன்ஜினியர். ஆனால் அதை கட்டுறதை வந்து டெவலப்பர். ஸோ சேம் தட் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் இருக்கண்டா, அது என்ன மாதிரி டெக்னாலஜியில் இருக்கணும், அதுக்கான டேட்டாபேஸ் எப்படி இருக்கணும், எப்படி டிசைனில் இருக்கணும், எவ்வளோ ஹார்த்துக்குள்ள இருக்கணும், எல்லா விஷயத்தையும் வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவருக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கும். சரிதானே, எஃபிஷியண்டாக யோசிக்கிற வே இருக்கும். அடுத்தது வந்து கரண்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணுறது, டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறது, அப்படி எல்லா கோர் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கிறது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆனால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படி இல்லை. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்து தார ரெக்குவயர்மெண்ட்டை அப்படியே டெவலப் பண்ணுவேன். நான் இந்த டேட்டாபேஸை கொடுத்து இதை பேக் எண்ட் டெவலப் பண்ணேன்னா பேக் எண்ட் டெவலப் பண்ணுவேன். இந்த ஒரு யூஐ யூஎக்ஸை கொடுத்துட்டு இதை பார்த்து அப்படி இந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணுங்கன்னா டெவலப் பண்ணுவேன். அதான் வந்து டெவலப்பர், இதை சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பிளாக் செயின் கோர்ஸ் கண்டென்ட் பண்ணுவீங்களா உங்கள்கிட்ட அகாடமியில்? ஸோ இப்போதைக்கு ஷுவர் இல்லை, பட் அப்படி கொண்டு வரதா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவோம். வெப் டெவலப்மெண்ட்டுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட்டோ எனி சாஃப்ட்வேர் யூஸ், அது எல்லாமே வந்து உங்களுக்கு படிப்பிக்கக்குள்ள நாங்கள் சொல்லி கொண்டு போவோம். சரி, ரைட். ஸோ நான்
ஐ ஹோப் இன்றைக்கு என்னால் மேக்ஸிமம் உங்களுக்கான டவுட்ஸ் அடுத்தது வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ ஐ எம் ஏர்லி வெயிட்டிங் ஃபார் யர் ப்ரெசன்ஸ் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். அடுத்த கிளாஸில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்திச்சு உங்களுக்கு டிரெக்டாக படிப்பிக்கிறதுல நானும் ஆர்வமாக இருக்கேன். ஸோ டீம் எனக்கு ஒரு ஃபீட்பேக் ஒன்று தெரியுமா, இன்றைக்கு அட்டன் பண்ணாக்கள் இன்றைய செஷன்லேருந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டது. ஸோ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிட்டா உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் என்ன மாதிரி கிடைச்சி ஒரு ஃபீட்பேக் தெரியல மாட்டி. ஸோ அது வந்து என்கிட்ட கான்ஃபிடென்ட்டை கூட்டும். ரைட், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஏஎல் 12 ஸ்டூடெண்ட்ஸ் யா அட்டன் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதான் சொன்னேன், நான் இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணது ஐடிக்குள்ளே எல்லா தமிழாக்களும் உள்ள வரணும். அது ஐடி எனக்கு தெரியாத ஆள் கூட உள்ள வரணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட். அடுத்தது வந்து டீம். ரைட், ஒரு விஷயம் நான் சொல்லணும். நான் இதை படிப்பிக்கிறதா ரீசன் வந்து, ஸோ ஃப்ராங்காக சொல்லணும் என்றால் எனக்கு இந்த இதுலேருந்து வர இன்கம் எனக்கு ஒரு பெரிய பொருட்டு இல்லை. ஸோ எனக்கு அந்த மேஜர் இன்கம் இருக்குது. பட் இருந்தாலுமே நான் இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன்டா இதில் நான் நிறைய டெக்னாலஜி படிச்சு வந்தாச்சு டீம். ஸோ இப்போ நான் புதுசாக ஒரு இதை நோக்கி போய் கொண்டிருக்கேன். பிளாக் செயின் தான் இந்த இது. ஸோ அதை நோக்கி போய் கொண்டிருக்கேன். ஸோ அதை நோக்கி நான் ஒரு டெக்கை நோக்கி போகக்குள்ள நான் ஒரு விஷயத்தில் டச் இல்லாமல் இருந்தேன்டா அதை மறந்துடும். எப்பயுமே நான் ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டோம்ன்றால் அப்படியே ஃபுல்லாக மறந்துடும். ஸோ எனக்கு நான் படிச்ச என்னோட இருக்கிற இவ்வளோ காலம் நான் தெரிஞ்சு வச்சுக்கிற டெக்னாலஜி மறந்துடக்கூடாதுன்றதுக்கான ஒரு டூல் தான் இந்த கிளாஸ். ஸோ நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிற வடிவா நான் எக்ஸ்ட்ரா வந்து நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணுறதா ப்ராஜெக்ட் ஏதாவது டெவலப் பண்ணி கொண்டிருக்கணும் அவசியம் எனக்கு இல்லை. ஸோ நான் இந்த டீச்சிங்க்குள்ள வந்த ரீசன் வந்து ரைட் எந்த டெக்கை வந்து என்னோட காப்பாற்றி கொண்டு போகணும், என்னன்னா புது டெக்கை நோக்கி போகிற வடிவா. ஸோ நான் அந்த மைண்டில் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுற வடிவா உங்களுக்கு விளங்கியிருக்கு. சார் மெயின் ஜிஆர்பி குரூப்பில் எல்லாம் கோர்ஸும் நியூ கோர்ஸ் செய்கிறது எல்லாம் பார்க்குறோமே விலங்கலாக்கா. சார் மெயின் ஜிஆர் குரூப்பில் இருக்கிற எல்லா கோர்ஸ் நியூ கோர்ஸ் செய்கிறது எல்லாம் பார்க்குறோமே. எனக்கு ஒரு கதை திருப்பி போடுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் இட்ஸ் ஆல் மை டவுட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். கீப் தேங்க்யூ பிரவனியா. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அண்ணா அண்ட் யூ கிளாரிட்டி எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ சமில. ஸ்ரீலங்கா நீங்கள் இந்த ஒரு சார் ஆக்சுவலாக இந்த ஹோம் டவுன் வந்து பேட்டிக்குலோ, பட் நான் இப்போ இருக்கிறது வந்து கொலம்பொல பானத்துறை. இந்த அகாடமி ஒர்க்ஸ் அட் ஒர்க்காக இருக்கிறது. தேங்க்யூ காசம். ரைட் வசீம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தேங்க்யூ கபிலன். தேங்க்யூ தேங்க்யூ கேம். எஸ் தேங்க்யூ நல்ல இன்ட்ரடக்ஷன் ப்ராசஸ். நான் பேக் எண்டுக்கு சாலிடிட்டி தான் படிக்கிறேன் பேக்கேஜ். ரைட்டி. ஸோ எனிவே எல்லாரும் வந்து சார் என்ன கூப்பிடுறதால நான் அண்ணா தான். ரைட்டா. ஸோ நம்ம ஒரு ஃபேமிலி. ஸோ அண்ணா தம்பி தான். ஸோ உங்களுக்கு வேணும் தேவையான எனக்கு கால் பண்ணி விடுவ மாட்டோம் அப்படி. ஸோ ஃபுல் நெகோஷியேட்டர் இதாக இருப்போம். ஸோ ஏன்னா படிக்கிற விஷயத்தில் அப்படி இருக்க வேண்டிய நீங்கள் அவ்வளோத்துக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அவ்வளோத்துக்கு நீங்கள் பெஸ்ட் அவுட்கம் எடுத்து போகலாம். எங்கேயாச்சும் நான் ஒரு சிரத்தை படிக்கிறேன் அப்படி பயந்தீங்களா இருந்தால் இதுலேருந்து நீங்கள் 100% அவுட்புட் எடுக்க இயலாது. நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா, நீங்கள் எங்கே எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய 100% அவுட்புட் எடுத்தே தீருங்க. ஏன்னா அது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். நான் அது நானாக இருந்தாலும் சரி எங்களோட அட்மினாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொஷன் பண்ணுங்க. சார் மெயினாக என்ன சரி குரூப்ஸ் இருக்குது நியூவாக சரி கோர்ஸ் எல்லாம் போடுற மாதிரி. ரைட். எங்களோட பூட் கேம்ப் குரூப் இருக்குது தானே. பூட் கேம்ப் குரூப்பில் வந்து எப்பயுமே அப்டேட் இருக்கும். அதில் எல்லாமே வந்து விட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் குரூப் வர idea.com. யா. ஸோ டீம். ஸோ அந்த டீம்ன்ற வேர்டை நான் கொண்டு வந்ததுக்கே நாம எல்லாரும் கொண்டுன்றதை காட்டணும் முடியுதான். சரி. எனிவே டீம், ஹாவ் நைஸ் டே. குட் நைட். அடுத்த செஷனில் வந்து ஃபன் ஒரு நல்ல ஒரு குட் என்வாயன்மெண்டோட ஃபன்னாக நம்மளோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். ரைட். எனிவே பாய் பாய். ஸோ யாராச்சும் உங்களுக்கு எதுவும் தேவைன்னா என்ன டிரெக்டாக கண்டெக்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ நேரம் லென்த்தாக போகாது. இடையில ஒரு பிரேக் விட்டு தான் வரும். ஸோ இன்றைக்கு
ஷார்ட்டாக முடிக்க போகிற முன்னாடியே நாங்கள் கண்டினியூ பண்ணது. ஸோ அடுத்ததெல்லாம் 1 ஹவர் இல்லை 1.5 ஹவருக்கு ஒருக்கா ஒரு பிரேக் கொண்டு விடுவோம், டின்னர் பிரேக். அதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே டீம், ஹேவ் நைஸ் டே. புது வருட வாழ்த்துக்கள் யாராச்சும் இருந்தீங்கன்றால். ரெக்கார்டிங் நைட்டுக்கு கிடைக்குமா? சரி. பாய் டீம், ஹேவ் நைஸ் டே.